சப்போர்ட் இன்பிசி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நாம குரூப் 4 டெஸ்ட் பேட்ச் வந்து ஃப்ரீ பேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான போர்ஷன்லாம் இப்போ போய்கிட்டு இருக்கு. அதுல நீங்க ஜாயின் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்க அப்படின்னா, ஏன்னா இப்பதான் கிளாஸ் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் வந்து டெலகிராம் லிங்க் வந்து நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். ஜாயின் பண்ணி டெஸ்ட் எழுதி பார்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமா நீங்க அதுல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது முழுக்க முழுக்க ஃப்ரீ தான். நாம இன்னைக்கு பார்க்க போறது எத்திக்ஸ்ல 11th எத்திக்ஸ்ல ஃபர்ஸ்ட் லெசன் தான் பார்க்க போறோம். இது வந்து எதுல கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா யூனிட் வந்து 6ல வந்து கவர் ஆகுது. யூனிட் 6 தான் நம்ம இப்போ ஃபுல்லாவே பார்க்க போறோம். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லெசனு. ஏன்னா சிலபஸ் வைஸா தான் வந்து நம்ம யூனிட் 6 வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிருக்கிறோம். தமிழக பண்பாடு ஓர் அறிமுகம் அப்படிங்கிற இந்த லெசன் தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். இந்த லெசன்ல ஏகப்பட்ட கொஸ்டின் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஷார்ட்கட்டோட நாங்க சொல்றோம். நீங்க என்ன பண்றீங்கன்னா அந்த புக்ல சைட்ல எழுதி வச்சுக்கோங்க. சொல்ற ஷார்ட்கட்டை நீங்க படிக்கும் போது ரிவைஸ் பண்ணும் போது அதை நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பாத்தீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தெளிவா எப்பவுமே மறக்காது. சரிங்களா? இப்போ நுழைவாயில் தனியா கொடுத்துருக்காங்க. அது சும்மா நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. நான் இம்பார்ட்டன்ட் மட்டும் பாருங்க அண்டர்லைன் பண்ணி வச்சிருக்கிறேன், ஹைலைட் பண்ணி. பண்படு என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றியதே பண்பாடு ஆகும். பண்படு அப்படிங்கிறதுக்கு சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல் என்பது பொருள். அப்ப பண்படு என்னும் வேர் சொல்லிலிருந்து தோன்றிய சொல் எது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கலாம். அப்ப அது என்ன? பண்பாடு. பண்படு அப்படிங்கிறதுக்கான அந்த பொருள் என்ன? சீர்படுத்துதல், செம்மைப்படுத்துதல். இப்ப இந்த ஒரு இடத்துல 3 லைன்லயே பாத்தீங்கன்னா நான் 2 கொஸ்டின் வந்து கேட்டிருக்கேன். அதே போல பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார்? டி.கே. சிதம்பரநாதர். இவர்தான் வந்து பண்பாடு. டீ எப்பவுமே நம்ம வந்து சாப்பிடுறது வந்து சிதம்பரம் வந்து எப்பவுமே டீ சாப்பிடுறத வந்து ஒரு பண்பாடா வச்சிருந்தாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா அது உங்களுக்கு மறக்காது. என்ன பண்ணாரு? தமிழர்கள் முதல்ல இந்த டீ குடிக்கிறத ஒரு பண்பாடா வச்சிருக்காங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே டி.கே. சிதம்பரநாதர் அந்த நபர் யாரு? சிதம்பரம் அப்படிங்கிறவரு டீ குடிக்கிறத ஒரு பண்பாடா வச்சிருக்காரு அப்படின்னு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. உலகம் என்பது அடுத்தது இங்க சரிங்க விட்டுட்டேன். மனித வாழ்வு செழிக்க உயர்ந்த எண்ணங்களால் மனதை செம்மைப்படுத்த வேண்டும். அப்ப மனித வாழ்வு செயல்க நமக்கு உயர்வான எண்ணங்கள் நமக்கு கண்டிப்பா வேணும் அப்படின்னு சொல்றாங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்கிறது தொல்காப்பியம். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்கிறது தொல்காப்பியம். இங்கு உயர்ந்தோர் என்பது பண்பாடு உடையவர்களையே குறிக்கிறது. அப்ப இது ஒரு கொஸ்டின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்க பாருங்க, ஏன்னா நூல் பத்தி ஏதாவது கொடுத்திருந்தாங்க அப்படின்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே, உலகம் உயர்ந்தது எல்லாமே வந்து தொல்காலத்துல இருந்து சொல்லப்படுது. அப்ப இது தொல்காப்பியம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு விஷயத்த நீங்க திரும்ப திரும்ப சொல்லி பார்க்கும் போது உங்களுக்கு அது மனசுல பதியும். உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றே என்கிறது தொல்காப்பியம். இது வந்து உயர்ந்தோர் என்பது பண்பாட்டை குறிக்குது. நல்ல வழிமுறைகளை பின்பற்றி வாழ்வதுதான் சிறந்த பண்பு அப்படிங்கிறத பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் கலித்தொகை குறிப்பிடுகிறது. அங்க உலகம் உயர்ந்ததுன்னு சொல்லி தொல்காலத்துல இருந்து சொல்றதுனால அது தொல்காப்பியம்னு சொன்னோம். இங்க வந்து பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். இது எல்லாமே ப்ரீவியஸ் கொஸ்டின். சரிங்களா? பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல், இது கலித்தொகை. அப்படியே பண்ணு மாதிரி இருக்கும் களி, அப்படியே ஒரு மாதிரி ரவுண்டா இருக்கு. அப்போ பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல். நீங்க அந்த பண்ணு மேல ஜாம ஊத்துனீங்க அப்படின்னா அது அப்படியே ஒழுகி வரும். அப்ப களி மாதிரி, களி வந்து பண்ணு மாதிரி இருக்கும். அந்த பண்ணுல நீங்க தேனை ஊத்தும் போது சரிங்க ஜாம ஊத்தும் போது அது அப்படியே வழிஞ்சு வரும். அப்ப பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுது. அந்த களியும் பண்ணும் நீங்க ஈவனா வந்து சேர்த்து வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப களிதான் வந்து ஒரு பன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப அந்த பண்ணு மேல வந்து நீங்க ஜாம ஊத்தும் போது அது வழிஞ்சு ஓடும். அப்ப பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுதல் என்று களித்தொகை குறிப்பிடுகிறது. அப்ப உங்களுக்கு பண்ணு, களி, அப்புறம் ஒழுகக்கூடிய ஜாம் ஞாபகம் வந்ததுன்னா இந்த கொஸ்டின் உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அப்ப முன்னாடி என்ன சொன்னோம்? டி.கே. சிதம்பரநாதர் வந்து நமக்கு என்ன பண்றாரு? முத பண்பாடு அப்படிங்கிற சொல்ல வந்து தமிழ்ல அறிமுகப்படுத்தினது டி.கே. சிதம்பரநாதர். உலகம் என்பது உயர்ந்தோர்னு சொன்னது தொல்காப்பியம். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுது, பண்ணு களி ஞாபகம் வச்சுக்க சொன்னேன், அது வந்து கலித்தொகை. இவ்வுலகம் பண்புடையவர்களால் மட்டுமே வாழ்ந்து கொண்டு இருக்கிறது என்பதை
பட்டுண்டு உலகம் என்கிறார் வள்ளுவர். இந்த உலகம் பண்புடையவர்களால மட்டும்தான் வாழ்ந்துட்டு இருக்கு. ஒரு மனுஷன் எப்படி எல்லாம் வாழணும் அப்படிங்கறத இந்த வள்ளுவர் தான் சொல்லியிருக்காரு. ஓகேங்களா? பண்புடையவர் பட்டுண்டு உலகம் அப்படின்னு சொல்லி சொன்னது யாரு? திருவள்ளுவர். ஒரு மனுஷன் எப்படி வாழணும், எப்படி நடந்துக்கணும், இது எல்லாத்தையும் A to Z சொல்லிக்கிறது திருக்குறள் தான். அப்பதான் வள்ளுவர் தான் சொன்னாரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அன்பு, ஈகை, புகழ், பெரியோரை துணை கொள்ளல், மனிதநேயம் போன்ற உயரிய பண்புகளை மக்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். இதுல ஜஸ்ட் நீங்க திரும்ப ரீட் பண்ணும்போது ஒரு தெரிஞ்சுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். ஏன்னா கூற்று காரணத்துல கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமா நூலு யாரு எந்த பாடல் வரிகளை கொடுத்து நூல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது கேட்பாங்க. இப்ப நான் இந்த ஒரு பேராகிராஃப்லயே பாத்தீங்கன்னா இந்த ஒன் சைட்ல இருக்கிறதுல ஒரு 10 கொஸ்டினுக்கு மேல என்னால கொஸ்டின் எடுக்க முடியும். அப்போ ஒரு சப்ஜெக்ட் நீங்க படிக்கும் போது அதுல எந்த அளவுக்கு நீங்க கொஸ்டினை கிரியேட் பண்ண முடியும் அப்படிங்கறத பாருங்க. முக்கியமான பாயிண்ட்ஸ் நீங்க ஹைலைட் பண்ணி அந்த கொஸ்டினை கிரியேட் பண்ணும் போதுதான் நீங்க சரியான முறையில படிக்கிறீங்க அப்படிங்கறது அர்த்தம். அடுத்து, மனிதன் பேசும் மொழி, உணவு, உடை, வாழ்க்கை முறை, செய்யும் தொழில், எண்ணங்கள் ஆகியவை பண்பாட்டை வெளிப்படுத்தக்கூடிய காரணிகளா திகழுது. நான் அண்டர்லைன் பண்ணது மட்டும்தான் படிப்பேன். அண்டர்லைன் பண்ணாத நீங்க ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. பண்பாடு. பண்பாடு என்பது மாந்தனது அக உணர்வு வளர்ச்சியையும் சீர்மையையும் குறிக்குது. அப்போ மாந்தனுடைய எந்த வளர்ச்சியை சீர்மையையும் பண்பாடு குறிக்குது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அக உணர்வு. அதே மாதிரி நாகரிகம் என்பது மாந்தனுடைய புற தோற்றத்தை பத்தி, அவனுடைய அந்த வளர்ச்சியை பத்தி, செம்மையை பத்தி நமக்கு குறிக்குது. அப்ப மாந்தன் தன் அறிவு திறத்தாலும் உள்ளுணர்வு திறத்தாலும் உள்ளத்தை பண்படுத்தி அன்புடையவன், அருளுடையவன். அன்பு, அருள், ஈகை, இரக்கம், பண்பு, பக்குவம், வீரம், தீரம், ஊக்கம் போன்ற இந்த உணர்வுகள் எல்லாம் பாருங்க. மானம், உணர்வு, மரியாதை, பற்று, பணிவுடைமை, தன்னலடக்கம், திறநலம், பேணுதல், இது எல்லாத்தையுமே அகத்தோற்ற பொலிவை உணர்த்தக்கூடிய பண்பாட்டினுடைய அந்த சிறப்பு கூறுகள். நாகரிக வளர்ச்சிக்கு பண்பாடு துணை புரியும். அது போலதான் பண்பாட்டு வளர்ச்சிக்கு நாகரிகமும் உறுதுணையா இருக்கும். இது எல்லாமே அன்பு, பண்பு, அருள், இரக்கம், பக்குவம், வீரம், இது எல்லாமே அக உணர்வு சம்பந்தப்பட்டது. இதுவே புற உணர்வு அப்படிங்கிறது பாருங்க. மாந்தன் தன் அறிவு திறனாலும் ஆற்றல் திறனாலும் உள்ளுணர்வு திறனாலும் பேணப்பட்டு வளர்ந்து வருவன சுவையான உணவு, அழகான உடை, வசதியான உறையுள், போக்குவரத்து வசதி, நாடு நலமிக்க நகரம், கல்விச்சாலை, கலை கூடங்கள், கூத்து, நாடகம், நாட்டியம், ஓவியம், இதெல்லாமே நாகரிக வளர்ந்ததுக்கான புறத்தோற்ற நிகழ்வுகள். ஓகேங்களா? அப்போ பண்பாடுக்கும் நாகரிகத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து, தமிழர்களுடைய தோற்றம். தமிழர் தோற்றம் பற்றி 4 வகையான கருத்துக்கள் இருக்கு. தமிழர் ஃபர்ஸ்ட் குமரி கண்டத்துல வாழ்ந்து வந்தாங்க. தென்னிந்தியாவினுடைய பழங்குடிகள். தமிழர் குமரி கண்டத்துல வாழ்ந்து வந்தாங்க. தென்னிந்தியாவினுடைய பழங்குடிகள் ஆதியில ஆப்பிரிக்காவில இருந்து தென்னிந்தியா வந்தவங்களும் அவங்களுடைய வழித்தோன்றல்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. 4வது பாத்தீங்க அப்படின்னா மத்திய ஆசியா, வட இந்தியா ஆகிய நிலப்பரப்புகள்ல இருந்து காலப்போக்குல தென்னிந்தியா வந்திருக்காங்க அப்படின்னு 4 வகையான கருதுகோள்கள் சொல்லப்படுது. என்னென்னங்கிறது ஒரு 2 தடவை ரீட் பண்ணிக்கோங்க. தமிழர் குமரி கண்டத்துல வாழ்ந்து வந்தாங்க. தென்னிந்தியாவினுடைய பழங்குடிகள் ஆதியில ஆப்பிரிக்கால இருந்து தென்னிந்தியா வந்தாங்க. மத்திய ஆசியா, வட இந்தியா ஆகிய நிலப்பரப்புகள்ல இருந்து காலப்போக்குல தென்னிந்தியா வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த 4 கருதுகோள்கள் இருக்கு. அடுத்து, தமிழினம் தொன்மை வாய்ந்த மக்கள் இனங்கள்ல ஒண்ணு. தமிழர்கள் கலை, நம்பிக்கை, பழக்க வழக்கம், மொழி, விளிம்புயம் முதலான பண்பாட்டு கூறுகளை தொன்று தொட்டு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வராங்க. சரி, இப்ப இந்த தொன்மையை வெளிப்படுத்தக்கூடிய சான்றுகள். தமிழர்கள் தொன்று தொட்டு பாத்தீங்க அப்படின்னா சிறந்து விளங்குறாங்க பண்பாட்டுல அப்படிங்கிறதுக்கு சில சான்றுகள் நமக்கு கிடைச்சிருக்கு. அது எதை வச்சுன்னு பார்த்தோம்னா இலக்கிய சான்று, வெளிநாட்டவர்கள் எழுதிய குறிப்புகள், தொல்பொருள் சான்றுகள், இதையெல்லாம் வச்சுதான் பழங்காலத்துல இருந்தே பண்பாடு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. நம்ம ஹரப்பா, மொகஞ்சதாரோ பண்பாடெல்லாம் வச்சு அப்ப இருந்த அந்த சான்றுகள், அந்த தொல்பொருள் ஆய்வு பொருட்கள், இதெல்லாம் வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்ப மணிமேகலை, சிலப்பதிகாரம், கோவலன், கண்ணகி இவங்களாம் எப்படி இருந்தாங்க, அவங்களுடைய பண்பு நலன்கள்ல என்ன அப்படிங்கறது அவங்க எழுதின அந்த இலக்கியங்களை வச்சுதான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அததான் இங்க சொல்லியிருக்காங்க. இப்ப இலக்கிய சான்றுகள் கொடுத்திருக்காங்க பாருங்க.
தமிழக பண்பாட்டின் தொன்மையை அறிந்து கொள்வதற்கு பெரிதும் துணை புரிபவை இலக்கண நூலாகிய தொல்காப்பியமும் சங்க இலக்கியங்களும் ஆகும். இப்ப தமிழக பண்பாட்டின் தொன்மைய, அந்த மிக பழமையான தொன்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு முக்கியமான இலக்கண நூல் நமக்கு வந்து துணை புரியுது. தொல்காப்பியம், அப்புறம் சங்க இலக்கியங்கள். தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா பொருள் அதிகாரம் பழந்தமிழருடைய அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி சொல்லுது. இப்ப இத ஒரு கொஸ்டினா கேட்கலாம். தொல்காப்பிய பொருள் அதிகாரம் பழந்தமிழருடைய எந்த வாழ்க்கை முறைகளை பற்றி கூறுது அப்படின்னு கேட்கலாம். அப்படி கேட்கும்போது அது பொருள் அதிகாரம் அகப்புற வாழ்க்கையை பத்தி சொல்லுதுன்னு சொல்லலாம். இதுவே அகப்புற பழந்தமிழருடைய அகப்புற வாழ்க்கை முறைகளை பற்றி கூறக்கூடிய பழங்கால இலக்கியம் எது, இலக்கண நூல் எது அப்படின்னு சொல்லியும் கேட்கலாம். இந்த மாதிரி கேள்வி முன்னாடியும் கேட்கலாம், பின்னாடியும் கேட்கலாம். அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சங்க இலக்கிய நூல்களாகிய எட்டு தொகையும் 10 பாட்டும் அக்கால மக்களின் சமூக பொருளாதார வாழ்க்கையை படம் பிடித்து காட்டுகின்றன. அப்ப இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். மக்களுடைய எந்த சங்க இலக்கியங்கள்ல மக்களுடைய சமூக பொருளாதார வாழ்க்கைய படம் பிடிச்சு காட்டுது, அது எந்த நூல்கள் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். எட்டு தொகையும் 10 பாட்டும் அக்கால மக்களினுடைய சமூக பொருளாதார வாழ்க்கைய படம் பிடித்து காட்டுது. சங்க இலக்கியங்கள் அக வாழ்க்கையை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என அன்பின் 5 இணையாக பகுத்துள்ளன. இப்ப சங்க இலக்கியங்கள் பாத்தீங்க அப்படின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை இந்த 5 வகையான நிலங்கள்ல இருக்கக்கூடிய மக்கள் என்னென்ன வந்து தொழில் செஞ்சாங்க, அவங்களுடைய உணவுப் பொருட்கள் என்ன, அவங்க எந்த மாதிரி வேலைகள்ல ஈடுபட்டாங்க, அவங்களுடைய நில அமைப்பு என்ன, இந்த மாதிரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த ஒரு விஷயத்தை வச்சே வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த நிலங்கள்ல வாழ்ந்த மக்கள் ஒவ்வொரு நிலங்கள்ல, இப்ப கடல்ல வாழ்ந்தவங்க மீன் பிடிச்சுதான் இருப்பாங்க. அதே மாதிரி வயல்வெளி மருத நிலத்துல வாழ்றவங்க வந்து விவசாயம் செய்வாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிலத்துக்கும் ஒவ்வொரு சிறப்புகள் இருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்பவுமே அன்பின் 5 இணைகள் இது எப்பவுமே மறக்காத அளவுக்கு அதனுடைய அந்த நிலம், அவங்க வழிபட்ட கடவுள் பேரு, அவங்க பயன்படுத்திய அந்த தொழில் என்னென்ன, இது எல்லாமே உங்களுக்கு ஃபுல் ஷார்ட்கட்ல வந்து அன்பின் அகத்திணைகளை பத்தி நம்ம ஃபுல்லாவே கொடுத்துருக்கிறோம். அந்த ஒரு இதை நீங்க வந்து ஃபாலோ பண்ணீங்க, நோட்ஸ் எடுத்து வச்சு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னாவே நீங்க வேற எங்கேயுமே தேட வேண்டாம். அந்த ஒன்னே போதும், எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லாவே கவர் ஆயிடும். சரிங்களா? அந்த வீடியோடைய லிங்கை வந்து நான் அன்பின் 5 இணைகள் அப்படிங்கிற மாதிரி டாபிக் போட்டு நான் உங்களுக்கு பிளேலிஸ்ட வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அது இல்லாம நம்ம டெலிகிராம் குரூப் ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் குரூப்லயே நான் சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? அதையும் நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா அந்த ஒரு பாக்ஸ்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு 3 கொஸ்டின் வரைக்குமே கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. நிலம், பொழுது ஆகியவை முதற் பொருளாகவும், வழிபடு தெய்வம், வழிபாட்டு முறை, வாழ்க்கை முறை, விளையும் பொருள்கள் ஆகியவை கருப்பொருளாகவும், காதல் வாழ்வு, அதன் வழியாக தோன்றக்கூடிய பல்வேறு உணர்வு நிலைகள் ஆகியவை உரிபொருளாகவும் பாகுபடுத்தி விளக்கப்பட்டுள்ளன. இது தனியாவே உங்களுக்கு நான் உங்களுக்கு செப்பரேட்டா ஒரு வீடியோ இருக்கு, நான் சொல்றேன், நான் உங்களுக்கு சென்ட் பண்றேன் குரூப்ல. அடுத்து, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற உரிய தத்துவத்தை உலகிற்கு எடுத்து கூறிய பெருமை சங்ககால புலவராகிய கணியன் பூங்குன்றனார். இந்த கேள்வி ப்ரீவியஸ் கொஸ்டின். இது வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்பீங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற இந்த உயரிய தத்துவத்தை உலகத்துக்கு எடுத்து கூறியது சங்ககால புலவர். இப்ப கணியன் பூங்குன்றனார் அப்படிங்கிறது நமக்கு ஈஸியா வந்து நார்மலா டக்குன்னு பார்த்தோன்னே தெரியும். இவர் எந்த காலகட்டத்தை சேர்ந்தவங்க அப்படிங்கறதையும் ஒரு கேள்வியா கேட்கலாம். எந்த காலகட்டம்? சங்ககால புலவர். அவரு யாரு? யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார். எல்லா ஊர்லயுமே கனி இருக்குங்க, எல்லா ஊர்லயும் பூ பூக்கும், கனி காய்க்கும். அப்போ யாதும் ஊரே யாவரும் கேளீர், கணியன் பூங்குன்றனார். ஓகேங்களா? பூ பூக்கும், கனி காய்க்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலானவற்றை பற்றி 10 விரிவாக விளக்குகிறது. சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலானவற்றை பற்றி 10 விளக்குகிறது.
இப்போ இந்த பதிற்று பத்து சேரர்களை பத்தி விளக்குது அப்படிங்கறத நம்ம ஈஸியா ஒரு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாமா? இப்போ சேரு பதிஞ்சிருச்சு. சேரனுடைய உடையில ஓகேங்களா, சேரன் உடையில எது பதிஞ்சிருச்சு? பதிற்று பத்து. சேரன் சேரு பதிற்று பத்துல சேவையும் பதியையும் எடுத்துக்கோங்க. சேரு பதிஞ்சிருச்சு அப்படின்னு ஈஸியா நீங்க ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கலாம். அப்ப சேர மன்னர்களின் வணிக முறை, ஆட்சி சிறப்பு, போர்த்திறம், கொடைத்திறம் முதலானவற்றை பற்றி பதிற்று பத்து நமக்கு விரிவா விளக்குது. இசை பாடலாகிய பரிபாடல் பாண்டியர்களுடைய தலைநகரம் ஆகிய பாருங்க, இசை நூலான பரிபாடல் பாண்டிய மன்னர்களின் தலைநகரமான மதுரையின் சிறப்பு, வைகை ஆற்றினுடைய சிறப்பு, திருமால் முருகன், அதான் பாருங்க, இசை பாடலாகிய பரிபாடல் பாண்டியர்களுடைய தலைநகரமாகிய மதுரையினுடைய சிறப்பையும், வைகை ஆற்றினுடைய சிறப்பையும், திருமால் முருகன் போன்ற தெய்வங்களை வழிபட்ட முறைகளையும் நமக்கு பாடி சொல்லுது. இசை பாடுறத பத்தி இங்க சொல்லியிருக்காங்க. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? பரிபாடல் பாத்தீங்க அப்படின்னா, இந்த பரிபாடலுடைய பரிக்கு இசை அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சிலர் இசை வாசிப்பாங்க, அவங்க வாசிக்கிறத கேட்கும் போது நமக்கு கோங்கோமா வரும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அவங்க இசை வாசிக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த கருவியை என்ன பண்றோம், நம்ம பறிச்சுக்கிறோம். இசை கருவிய அவன் வாசிக்கிறது நல்லாவே இல்ல அப்படிங்கிற மாதிரி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. இசை கருவியை அப்போ பரிபாடல். சரிங்களா? அப்போ அடுத்து 10 பாட்டில் 5 நூல்கள் ஆற்றுப்படை நூல்கள் ஆகும். இப்ப இது ஒரு கேள்வியா கேட்கலாம். ஆற்றுப்படை நூல்கள் மொத்தம் எத்தனை? 10 பாட்டுல மொத்தம் 10 நூல்கள் இருக்கு. அந்த 10 நூல்கள்ல 5 நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்களா சொல்றாங்க. எத்தனை நூல்கள்? 5 நூல்கள் வந்து ஆற்றுப்படை நூல்கள் அப்படின்னு சொல்றாங்க. இலக்கணப்படி கொடுத்திருக்காங்க பாருங்க. இது ஆற்றிடை காட்சி உரள தோன்றி பெற்ற பெருவளம் பெறார்க்கு அறிவுரி இச்சென்று பயனெதிர சொன்ன பக்கமும். இது எந்த நூல்ல கேட்டிருக்காங்க அப்படின்னு கேட்கலாம். தொல்காப்பியம் புறத்திணையில சொல்லப்பட்டிருக்கு. இது வந்து தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு. இதன் மூலம் தம்மை போல வறுமையில வாடக்கூடிய பிறரும், ஓகேங்களா, தம்மை போல வறுமையில வாடக்கூடிய பிறரும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வளம் பெற்று வாழ்வதற்கு வழிமுறைகளை கூறக்கூடிய ஒரு நூல் தான் வந்து இந்த ஆற்றுப்படை நூல்கள். சரி, இந்த 6 படை நூல்கள் அப்படின்னா இந்த 5 வகையான ஆற்றுப்படை நூல்கள் என்னென்ன அப்படிங்கறத பார்க்கலாம். குறிஞ்சி, நெடுநல்வாடை, திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபனாற்றுப்படை, பெருபனாற்றுப்படை, கூத்தராற்றுப்படை. கூத்தராற்றுப்படைய மலைப்படு கடாம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? மொத்தம் 5 வகையான நம்ம சொல்லியிருக்கோம் பாருங்க. 5 வகையான நூல்கள், ஆற்றுப்படை நூல்கள் இருக்கு. என்னென்ன? திருமுருகாற்றுப்படை, நான் 1, 2 மட்டும் போறேன், இங்க எழுத முடியாது. திருமுருகாற்றுப்படை, ஓகேங்களா, திருமுருகாற்றுப்படை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பொருணர் ஆற்றுப்படை, அடுத்து சிறுபன் ஆற்றுப்படை, அப்புறம் பெருபன் ஆற்றுப்படை, கூத்தர் ஆற்றுப்படை. ஓகேங்களா? 1, 2, 3, 4, 5 திருமுருகாற்றுப்படை, 1 திருமுருகாற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை, சிறுபன் ஆற்றுப்படை எங்க விட்டுட்டுனா சிறுபன் ஆற்றுப்படை, கூத்தராற்றுப்படை, பொருணர் ஆற்றுப்படை. ஓகேங்களா? பெருபனாற்று, பொருபனாற்று, கூத்தராற்று, திருமுருகாற்று, அப்புறம் கூத்தராற்றுப்படை. மொத்தம் 5. இந்த 5மே நமக்கு பாத்தீங்கன்னா என்னது? ஆற்றுப்படை நூல்கள். அடுத்து குறிஞ்சி பாட்டும் முல்லை பாட்டும் நிலவளம், காதலின் சிறப்பு ஆகியவற்றை பற்றி பேசுகின்றன. அப்ப இது ஒரு கேள்வியா வந்து கேட்கலாம். எந்த நூல்கள் காதலின் சிறப்பு அப்புறம் நிலவளம் பற்றி குறிப்பிட்டு பேசுது அப்படின்னு கேட்கலாம். குறிஞ்சி பாட்டும் முல்லை பாட்டும். ஓகேங்களா? நெடுநல்வாடை காதலையும் வீரத்தையும் ஒரு சேர பேசுகிறது. மேல சொன்னது முல்லை பாட்டும்
குறிஞ்சி பாட்டும் முல்லை பாட்டும் நிலம் அப்புறம் காதலுடைய சிறப்பை பத்தி சொல்லுது. ஆனா நெடுநல் வாடை பாருங்க, காதலை பத்தியும் வீரத்தையும் ஒரு சேர பேசுது. அப்போ ஒவ்வொரு நூலுக்கும் ஒரு சிறப்பு இருக்கு, அதை நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ முல்லை நிலத்துலதான் வந்து காதலுடைய சிறப்பை பத்தி பேசுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே நெடுநல் வாடை, இப்ப காதலிச்சா என்ன பண்ண, நெடுக்க ஊரு முழுக்க தெரிஞ்சிரும். அப்படி ஊரு முழுக்க தெரிஞ்சது அப்படின்னா அந்த காதலை சேர்க்க விட மாட்டாங்க. அப்ப என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய வீரத்தை காட்டி சண்டை போட்டுதான் வந்து அந்த காதல்ல ஒண்ணு சேருவாங்க. அப்போ காதல் செஞ்சாங்கன்னா அந்த நாடு முழுக்க பரவிடும், நெடுக்க பரவிடும் நெடுநல் வாடை. ஓகேங்களா? அப்போ அவங்க தன்னுடைய வீரத்தை காட்டிதான் அந்த காதல்ல ஜெயிக்க முடியும். இது வந்து ஷார்ட்கட்காக சில விஷயங்களை வந்து நான் சொல்றேன், அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சொன்னது நிலத்தையும் அந்த காதலுடைய சிறப்பை பத்தி மட்டும் சொல்றதா வந்து குறிஞ்சி பாட்டும் முல்லை பாட்டும். இதுவே நெடுநல் வாடை பாத்தீங்கன்னா காதலையும் சொல்லுது, சிறப்ப சொல்லல, காதலை சொல்லுது. அதே சமயம் எதை சொல்லுது, வீரத்தை பத்தி சொல்லுது. ஓகேங்களா? அப்போ இது வந்து பேசுது. அடுத்து மதுரை காஞ்சி. இந்த மதுரை காஞ்சி பாண்டியன் நெடுஞ்செழியனுடைய சிறப்ப சொல்லுது. எது? மதுரை காஞ்சி. மதுரை காஞ்சி பாண்டியனுடைய சிறப்பு. இது வந்து ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னு பாத்தீங்கன்னா, 10 நம்ம என்ன சொன்னோம், சேரு பதிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொன்னோம். இதே போல பாண்டியன் வந்து மதுரை காஞ்சிக்குன்னா, பாண்டி எப்ப பார்த்தாலும் என்ன பண்ணுவான், மதுவை குடிச்சுக்கிட்டே இருப்பான். ஏற்கனவே நம்ம வந்து பரிபாடலுக்கும் சொன்னோம், அந்த பாண்டிய நாட்டினுடைய சிறப்பை பத்தி சொல்லும், அதாவது மதுரைய பத்திய சிறப்பை சொல்லும் சொல்லி. அப்போ பரிபாடலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மதுரை காஞ்சி ஞாபகம் வச்சுக்கோங்க. பாண்டி மது சாப்பிட்டா அதை பறிச்சிடுங்க, பாண்டிய நெடுஞ்செழியன் மது சாப்பிட்டா அதை பறிச்சிடுங்க. மதுங்கிறது மதுரை காஞ்சி. ஓகேங்களா? மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சிறப்பை கூறுது. இது வந்து அரசனுடைய சிறப்பை கூறுது. அந்த பரிபாடல் வந்து அந்த மதுரையினுடைய சிறப்பை கூறுது. அப்ப மது குடிச்சா யாரு பறிச்சணும், பரிபாடல் பறிக்கிறது. ஓகேங்களா? அது மதுரையுடைய சிறப்பை சொல்லுது. மது வந்து யார் குடிக்கிறாங்க, பாண்டி குடிக்கிறான். பாண்டி தான் வந்து அடிக்கடி மது குடிச்சுக்கிட்டே இருக்கான். அப்ப பாண்டி கிட்ட இருந்து மதுவை பறிச்சிடுங்க அப்படின்னு ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த லெசன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய லெசன், ஒரு 20 பேஜ் இருக்கு, கண்டிப்பா லாங்கா தான் போகும். இதை நீங்க ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து நான் சொல்ற ஷார்ட்கட் எல்லாம் நோட் பண்ணி படிக்கும் போது உங்களுக்கு அது பயனுள்ளதா இருக்கும். இப்ப எல்லாத்துக்குமே நாங்க ஷார்ட்கட் சொல்லிட்டு தான் இருக்கேன், சரிங்களா? ஷார்ட்கட் புரியல அப்படின்னா நீங்க வந்து வாட்ஸ்அப்ல வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு தனியாவே வந்து எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறேன், எந்த இடத்துல புரியலையோ. இல்ல இதை தவிர்த்து எனக்கு வேற ஏதாவது ஒரு டாபிக் வந்து மெமரி ஆக மாட்டேங்குது, எனக்கு இதுக்கு ஏதாவது ஷார்ட்கட் சொல்லுங்க அப்படின்னாலும் அதுக்கும் நாங்க செப்பரேட்டா வந்து கொடுக்குறேன். அடுத்து இப்ப இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மதுரை காஞ்சி பாண்டிய நெடுஞ்செழியனுடைய சிறப்பை கூறுது. அதே மாதிரி பரிபாடல் மதுரையுடைய சிறப்பை கூறுது. அப்போ பாண்டி வந்து மது குடிச்சானா பறிச்சிடு. ஓகேங்களா? மதுரை காஞ்சியுடைய சிறப்பை சொல்றது யாரு, பாண்டியன் தான். வந்து பாண்டிய மன்னுடைய சிறப்பு தான் மதுரை காஞ்சி, மதுரையை மட்டும் சொல்றது பரிபாடல். அடுத்து அதில் கூறப்பட்டிருக்கக்கூடிய நிலையாமை குறித்த கருத்துக்கள் கூட பாண்டிய மன்னன் காலத்தால் ஆற்ற வேண்டிய கடமை நினைவூட்டலாகவே அது அமைஞ்சிருக்கு. சோழ நாடு தரைவழி வணிகத்திலேயும் கடல்வழி வணிகத்திலேயும் பலம் பெற்று இருந்தது. முட்டாச்சிறப்பின் பட்டினம் என்று பட்டினப்பாலை சொற்றொடர் குறிப்பிட்டு சொல்கிறது. சோழர்கள் பாத்தீங்கன்னா பட்டினப்பாலை, சோழர்களை பத்தி சொல்லக்கூடிய நூல் வந்து பட்டினம். இந்த பட்டினப்பாளைய வந்து என்னன்னு சொல்றாங்கன்னா முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிற சொல்லாலையும் குறிப்பிடுறாங்க. அப்ப நமக்கு திடீர்னு டவுட் ஆகும், முட்டாச்சிறப்பின் பட்டினம் என யாருடைய சிறப்பை பத்தி அந்த நூல் சொல்லுது அப்படின்னு சொல்லி. ஒருவேளை பட்டினப்பாளையன்னு கேட்டாங்கன்னா மேபி தெரியலாம். ஆனா முட்டாச்சிறப்பின் பட்டினம் அப்படிங்கிற இந்த சொற்றொடர் வந்து எந்த மன்னர்களுடைய சிறப்பை பற்றி கூறுதுன்னு சொன்னாங்கன்னா சோழர்களுடைய சிறப்பு. ஓகேங்களா? மத்த ரெண்டுக்கும் நம்ம ஷார்ட்கட் சொல்லியிருக்கும் போது இது வந்து நீங்க வந்து அந்த ரெண்டும் தவிர்த்து வேற வந்தது அப்படின்னா அது வந்து சோழரை பத்தி தான் வந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா சோழர்கள் முட்டாள் அப்படிங்கிற மாதிரி நீங்க வந்து மனசுல வச்சுக்கோங்க, சரிங்களா? அடுத்து இரட்டை காப்பியங்களுள் ஒன்றான சிலப்பதிகாரம்
தமிழருடைய ஆட்சி முறை, ஆடல் பாடல், கலைவளம், புகார் மற்றும் மதுரை, வஞ்சி ஆகிய தலைநகரங்களுடைய சிறப்பு, வணிக சிறப்பு, சமய நம்பிக்கை, வழிபாட்டு முறை, தனி மனிதனுடைய ஒழுக்கம், நீதி வழங்கும் முறைமை ஆகியவை பற்றி விரிவாக பேசும் வரலாற்று ஆவணம். இரட்டை காப்பியங்கள் என்னென்ன அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இல்ல சிலப்பதிகாரம் ஒண்ணு கொடுத்துட்டாங்க, இன்னொரு இரட்டை காப்பியம் என்ன அப்படிங்கிறது மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதுல பாத்தீங்கன்னா ஆட்சி முறை, ஆடல் பாடல், கலைவளம் மற்றும் இது எல்லாமே இதை பத்தி சொல்லி இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஆவணம். மணிமேகலை சமய அற கருத்துக்களையும் வாழ்வியல் இவங்களே கொடுத்துட்டாங்க. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் தான் இரட்டை காப்பியங்கள். இப்ப மணிமேகலை சமய அற கருத்துக்களையும் வாழ்வியல் நெறிகளையும் எடுத்து கூறுகிறது. அப்ப இது எப்படி நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? அப்ப சிலப்பதிகாரத்துல அந்த சிலப்பதிகாரத்துல இருந்த அந்த அரசர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க, அவங்களுடைய ஒரு அரசாங்கம் எப்படி செயல்படும் அப்படிங்கிற அந்த வெளிமுக சிறப்புகளை மட்டும்தான். சமய நம்பிக்கை என்ன, அவங்களுடைய தனி மனித ஒழுக்கம், நீதி வழங்கக்கூடிய முறைமை என்ன, சிலப்பதிகாரத்துல கண்ணுக்கு எப்படி நீதி வழங்கினாங்க, அந்த அரசன் எப்படி நடந்துகிட்டாரு, அவருடைய பழக்க வழக்கங்கள் என்ன, வழிபாட்டு முறைகள் என்ன அப்படின்னு அந்த அரசரை குறிப்பிட்டு நீங்க ஞாபகம் வச்சுக்கும் போது இது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இதுவே மணிமேகலை சமயத்தை பத்தி அப்புறம் வாழ்வியல் நெறிமுறைகளை பத்தி எடுத்து சொல்லுது. பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் அப்படிங்கிறதுதான் மணிமேகலையினுடைய மைய கருத்து. இப்போ சிலப்பதிகாரத்துல கண்ணகி, கோவலன், மாதவி இவங்க இருந்தாங்க. மாதவியுடைய மகள் தான் மணிமேகலை. இப்போ இந்த மணிமேகலை பாத்தீங்க அப்படின்னா தன்னுடைய அம்மாவான மாதவி தப்பு செஞ்சுட்டாங்க. மாதவி எதுக்காக தப்பு செஞ்சாங்க அப்படிங்கறத மணிமேகலை ஆராய்ச்சி செஞ்சா. அப்ப ஆராய்ச்சி செஞ்சாதான் அந்த தப்பை இவ செய்யாம இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பாருங்க, பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்பதுதான் மணிமேகலையினுடைய மைய கருத்து. இப்ப இந்த மணிமேகலை அப்படிங்கறத எடுத்துட்டு பல்வேறு குற்றங்களுக்கான அடிப்படை காரணங்களை ஆராய்வதன் மூலமே குற்ற செயல்களை தடுத்து நிறுத்த முடியும் என்ற மைய கருத்து கொண்ட நூல் எது அப்படின்னு கேட்கலாம். எது? மணிமேகலை. பசியை பிணியாக உருவகம் செய்து அதை போக்க வேண்டிய அவசியத்தையும் கூறுகின்ற ஒரு புரட்சி காப்பியம் தான் மணிமேகலை. பசிப்பிணியை உருவகம், அதாவது பசிப்பிணியை போக்க வேணுங்கிற அவசியத்தை சொல்லக்கூடிய நூல் எதுன்னு கேட்டாங்கனாலும் மணிமேகலை தான். அப்ப மணிமேகலைக்கு 2 விதத்துல கேள்வி கேட்கறாங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்பா. உங்களுக்கு என்னடா இவ்வளவு போகுதே, லென்த்தா போகுது எல்லாம் யோசிக்காதீங்க. நான் எல்லாமே ஷார்ட்கட்ல தான் சொல்லிட்டு இருக்கிறேன். அதனால ஈஸியா மெமரி பண்ணிக்கலாம். ஆனா ரிவிஷன் பண்ணணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து வெளிநாட்டினவரின் குறிப்புகள். தமிழகத்தில் வணிகம் செய்ய எந்த வெளிநாட்டவரான யவனர்கள், வெளிநாட்டு தூதுவர்கள், புனித பயணம் மேற்கொண்டவர்கள் போன்றவர்களின் குறிப்புகளில் தமிழகம் பிற நாடுகளுடன் கொண்டிருந்த தொடர்பினை அறிய முடிகிறது. இப்ப பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எழுதப்பட்ட எரித்திரிய கடலின் பெரிபுலஸ் என்னும் நூலின் பதிப்புரையில கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்பு எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமா வணிக தொடர்பு கொண்டிருந்தன என கூறப்பட்டிருக்கு. அதாவது இந்த எரித்திரிய கடலின் பெரிபுலஸ் அப்படிங்கிற ஒரு நூல் இருக்கு. இந்த நூல்ல கிரேக்க மக்கள் நாகரிகமா வளர்ச்சி அடையறதுக்கு முன்னாடியே எகிப்துக்கும் இந்தியாவுக்கும், பண்டைய இந்தியாவுக்கும் நெடுங்காலமா வணிக தொடர்பு இருந்தது அப்படிங்கறத இந்த நூல் தான் சொல்லியிருக்கு. அப்ப இது ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அதாவது கிரேக்க மக்கள் நாகரிக சமூகத்தில் அடியெடுத்து வைப்பதற்கு முன்னாடியே எகிப்தும் பண்டைய இந்தியாவும் நெடுங்காலமா வணிக தொடர்பு கொண்டிருந்தன என்பதை எடுத்து சொல்லும் நூல் எது? எரித்திரிய கடலினுடைய பெரிபுலஸ் அப்படிங்கிற நூல். ரோமாபுரி அரசன் அகஸ்டஸின் சமகாலத்தவரான ஸ்ட்ராபோ. ரோமாபுரி அரசன் அகஸ்டஸின் சமகாலத்தவர் யாரு? ஸ்ட்ராபோ. ஓகேங்களா? இப்போ இந்த ஸ்ட்ராபோ என்பவர் எழுதிய பூகோள நூல், பிளினி எழுதிய உயிரியல் நூல், தாலமி எழுதிய பூகோள நூல். இப்ப இந்த பூகோள நூலே பாத்தீங்கன்னா 2 பேருமே எழுதியிருக்காங்க. ஸ்ட்ராபோவும் எழுதியிருக்காரு,
அப்புறமேட்டு பாத்தீங்கன்னா தாளமியும் எழுதியிருக்காரு. இப்போ இந்த ஸ்ட்ராபோ எழுதுனது பாத்தீங்கன்னா வரலாறு, பயண நூல், வரலாறு மற்றும் பயணம் சம்பந்தப்பட்ட நூல்களை எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இதுவே வந்து தாளமி எழுதிய பூகோள நூல்ல பாத்தீங்கன்னா அறிவியல் அப்புறம் மற்றும் அந்த நாட்டினுடைய வரைபடங்கள் குறித்து இருக்கும். ஆனா பொதுப்படையா கேட்கும் போது ஆப்ஷன்ல கொடுத்திருக்கிறத கவனமா பாருங்க. ரெண்டும் மேக்ஸிமம் கொடுக்க மாட்டாங்க ஒரே இதுல இருக்கும் போது. அப்ப பூகோள நூல் வந்து எழுதுனது யாரு? ஸ்ட்ராபோ. தாளமி எழுதுனதும் பூகோள நூல் தான், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆனா வரலாறும் பயண நூல் இது ரெண்ட பத்தி ரொம்ப முக்கியமா சொன்னது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்ட்ராபோ. இதுவே தாளமி வந்து பூகோள நூல்ல எதை பத்தி அதிகமா சொல்லியிருக்காருன்னா அறிவியல் மற்றும் வரைபட நூல்களை பத்தி சொல்லியிருக்காரு. அதை நீங்க நோட் பண்ணிக்கோங்க சைட்ல. ரோமாபுரி அரசனுடைய அகஸ்டஸின் சமகாலத்தவர் தான் ஸ்ட்ராபோ. இதுக்கு ஷார்ட்கட் கிடையாது. எல்லாத்துக்கும் நீங்க ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்க முடியாது. சில விஷயங்களை மனப்பாடம் பண்ணுங்க. சரிங்களா? பூகோள நூல் ஆகியவை பண்டைய தமிழகத்தின் கடல் வணிகம் பற்றி குறிப்பிடுகிறது. இந்த நூல்கள் எல்லாம் பண்டைய கால, இந்த இடத்துல 3 கொஸ்டின் இருக்குப்பா. ரோமாபுரி அரசன் அகஸ்டஸினுடைய சமகாலத்தவர் யாருன்னு கேட்கலாம், ஸ்ட்ராபோ. அப்புறம் பூகோள நூல் எழுதினது யாருன்னு கேட்கலாம், ஸ்ட்ராபோவும் இருக்கு, தாளமியும் இருக்கு. பிளினி எழுதிய நூல் எது? உயிரியல் நூல். சரிங்களா? சேர நாட்டு துறைமுகங்கள் அனைத்தும் கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் அமைந்திருந்தன. அப்போ சேர நாட்டு துறைமுகங்கள் எந்தெந்த ஊருக்கு இடையில் அமைந்திருந்தது அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில. இதுவே கண்ணனூருக்கும் கொச்சிக்கும் இடையில் யாருடைய துறைமுகங்கள் அமைந்திருந்தன அப்படின்னு கேள்வி கேட்கலாம். யாருடைய துறைமுகம்? சேர நாட்டு துறைமுகங்கள். அரேபியாவிலிருந்தும் கிரேக்கத்திலிருந்தும் வணிக பொருட்களை ஏற்றிக்கொண்டு வந்த எண்ணற்ற நாவாய்கள் முசிறியில் செறிந்து கிடந்ததென்று பெரிப்ளஸ் என்ற நூல் வந்து சொல்லுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், என்ன நூல் பார்த்தோம்? எரித்திரிய கடலின் பெரிப்ளஸ் பார்த்தோம், அதே நூல் தான். இந்த நூல்ல தான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அரேபியால அப்புறம் கிரேக்கத்துல இருந்து வணிக பொருட்கள் ஏற்றிக்கொண்டு எண்ணற்ற நாவாய்கள், அதாவது கப்பல்கள் முசிறி துறைமுகத்துல வந்து இருந்தது அப்படிங்கறத சொன்ன நூல் எது? பெரிப்ளஸ் நூல். ஓகேங்களா? ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. கிமு அதாவது பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு முதல் கிரேக்கர்கள் தமிழகத்துடன் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர். இதனால் பல தமிழ் சொற்கள் கிரேக்க மொழியில் இடம்பெற்றிருந்தன. எந்த நூற்றாண்டு? 5ஆம் நூற்றாண்டு முதலே. எந்த நூற்றாண்டு முதல் தமிழகத்துடன் கிரேக்கர்கள் வணிக தொடர்பு கொண்டிருந்தனர் என தமிழ் சொல்லப்படுதுன்னு பாத்தீங்கன்னா 5ஆம் நூற்றாண்டு. நான் ஒவ்வொரு விஷயத்தையும் கேள்வியாவும் உங்களுக்கு சொல்லிட்டு தான் இருக்கேன். இப்போ அரிசி என்னும் தமிழ் சொல் கிரேக்க மொழியில அரிசா அப்படின்னும், கருவா அப்படின்னா லவங்கம் அப்படின்னும் தமிழ் சொல்ல கார்பியன் என்றும். ஓகேங்களா? கருவா அப்படிங்கிறது லவங்கம், அரிசிங்கிறது அரிசா. அடுத்து பாருங்க, வேற என்ன இருக்கு? கருவானா லவங்கம். லவங்கத்தை கிரேக்க சொல்ல என்ன சொல்றாங்கன்னா கார்பியன் அப்படின்னு சொல்றாங்க. இஞ்சி வேற வந்து தமிழ்ல நம்ம இஞ்சி வேர்னு சொல்லுவோம். இதுவே கிரேக்க சொல்ல பாத்தீங்கன்னா சிஞ்சி போரஸ். கிரேக்க சொல்ல என்ன சொல்றாங்க? அங்க பாருங்க, சிஞ்சி பேரஸ் என்றும் சொல்றாங்க. இன்னொரு சொல்ற பாருங்க, அரிசிய அரிசா. இது ஆன்லைன் பண்ணா ரொம்ப இதாகுது, சரிங்க. இப்ப வந்து அரிசா அப்படின்னா பாருங்க, அரிசிங்கிறது அரிசா. அதே மாதிரி கருவா லவங்கம் அப்படின்னா தமிழ்ல வந்து இது சொல்றோம், கருவான்னு சொல்றோம், லவங்கம்னு சொல்றோம். ஆனா அவங்க கிரேக்க சொல்ல கார்பியன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே மாதிரி இஞ்சி வேற தமிழ்ல நாம என்ன சொல்றோம்? தமிழ்ல இஞ்சின்னு சொல்றத அவங்க கிரேக்கத்துல சிஞ்சி போரஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிப்பாளி அப்படிங்கறத பெர்பரி. பிப்பாளி அப்படிங்கிற தமிழ் சொல்ல இவங்க பெர்பரியாக உருமாற்றம் அடைந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஏன்னா இது பொறுத்துக்க டைப்ல நமக்கு கேட்பாங்க. இது வந்து நீங்க 2-3 தடவை படிக்கும் போது உங்களுக்கு ஈஸியா தெரிஞ்சிடும். அரிசி அரிசா, கருவா லவங்கம். கருவானாலும் லவங்கனாலும் தமிழ் சொல் தான் அது. அதை அவங்க கிரேக்கத்துல எப்படி சொல்றாங்க? கார்பியன்னு சொல்றாங்க.
அடுத்து இஞ்சிய வந்து இஞ்சி வேர் அப்படிங்கிறது சிஞ்சிபோரஸ் அப்படிங்கிறாங்க. இஞ்சி சிஞ்சி. பிப்பாளி பெர்பெரி. ஓகேங்களா, இது பொறுத்துகளை கேட்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம் மயில் தொகை, இதுவும் ரொம்ப முக்கியம். சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம் மயில் தொகை ஆஸ்மக் அகில் மரங்கள்ல இருக்கு. ஆஸ்மக் அப்படின்னா அகில் மரங்கள். ஓகேங்களா, இங்க பாருங்க, சாலமன் மன்னனுக்கு அளிக்கப்பட்ட துகிம் அப்படின்னா என்ன, மயில் தொகை. ஆஸ்மக் அப்படின்னா அகில் மரங்கள். பிற மதிப்பு உயர்ந்த பொருள்களுடைய பெயர்களும் அனைத்துமே தமிழ் பெயர்களோட சிதைவுகளா இன்னைக்குமே நம்ம பார்க்க முடியும் அங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அடுத்து தமிழகத்திலிருந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு பல வகையான நறுமண பொருட்கள் ஏற்றுமதி ஆயின. அயல் நாடுகளுக்கு புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி, வேட்டை நாய்கள் ஆகியவற்றை தமிழகம் ஏற்றுமதி செய்தது. இது வந்து தவறானது என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்கலாம். அயல் நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட விலங்குகள்ல தவறானது எதுன்னு சொல்லி இதுல இல்லாத விலங்க கேட்கலாம். இதுல பாருங்க, சிங்கம் இல்ல, புலி, சிறுத்தை, யானை, மயில், குரங்கு, வேட்டை நாய்கள் இது மட்டும்தான் இருக்கு, சிங்கம் கிடையாது. அப்ப நம்ம நார்மலா படிக்கும்போது சிங்கம் இருக்கா நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம். ஓகேங்களா, அப்ப என்ன இருக்குங்கிறத கொடுத்திருக்கிறது ஒரு 5 தான். புலி, சிறுத்தை, யானை, குரங்கு, மயில், கிளி. இப்ப இந்த ஒரு பாட்டு வருது, நான் மயில் போல பொண்ணு ஒண்ணு, கிளி போல கண்ணு 2, அந்த மாதிரி எனக்கு லைன் செய்ய தெரியல, அந்த பாட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப மயிலும் கிளியும் வரும். ஓகேங்களா, அப்போ புலியும் சிறுத்தையும், புலி சிறுத்தை ரெண்டுமே மரத்து மேல ஏறும், எதை பிடிக்க, குரங்க பிடிக்க ஏறும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. யானை வந்து குரங்குக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா, யானை வந்து புலியும் சிறுத்தையும் அந்த குரங்க பிடிக்காம இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மயிலும் கிளியும் டான்ஸ் ஆடும், ஒண்ணு பாட்டு பாடும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. வேட்டை நாய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழகத்து வேட்டை நாய்களுக்கு வெளிநாடுகள்ல மவுஸ் அதிகம். ஏன்னா வேட்டையாடுறதுக்கு அதை அவங்க அதிகமா பயன்படுத்தினாங்க. அதனால நம்ம நாட்டு நாய்களை வந்து அவங்க ஏற்றுமதி செஞ்சாங்க, வேட்டை நாய்கள். சேர நாட்டு துறைமுக பட்டினங்களான தொண்டியை திண்டி சென்றும் முசிறியை முசிறி சென்றும், இது கொஞ்சம் ஈஸியா இருக்கு பாருங்க. சேர நாட்டு துறைமுக பட்டினங்களான தொண்டி திண்டி, தொண்டி திண்டி, முசிறிய முசிறி சென்றும், பொற்காட்டை பகரி, காடு பகரி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, பொற்காட்டை பகரி என்றும், குமரியை கொமாரி என்றும் ரோமர்கள் குறிப்பிட்டனர். இத கேட்டு இது என்ன அப்படிங்கிறது புக் பேக்ல பொறுத்துகளை கொடுத்திருக்காங்க. அதுல வந்த சொற்கள் தான் இதுல வந்திருக்கு, நல்லா தெளிவா பாருங்க. பாருங்க, முசிறிய முசிறிஸ் அப்படின்னு, பொற்காட்ட பகரி, குமரிய கொமாரி அப்படின்னு ரோமர்கள் வந்து சொன்னாங்க. அடுத்து தமிழகத்தின் கீழே கடற்கரை துறைமுகங்களான கொற்கையை கொல்சா என்றும், நாகப்பட்டினத்தை நிகாமா, இது எல்லாமே அந்தந்த வார்த்தைகள்ல தான் இருக்கு. அதனால நீங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். நாகப்பட்டினத்தை நிகாமா, நாகமா நிகாமா, காவிரி பூங்கட்டத்துல கமரா, புதுச்சேரியை பொதுகே, மாகாணத்தை சோட்மா, மசூலிப்பட்டினத்தை மசோலியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இது எல்லாமே பொறுத்துகளை கேட்பாங்கப்பா, தயவு செஞ்சு நோட் பண்ணி வச்சு படிங்க. நாகப்பட்டினத்தை நிகாமா, காவிரி பூம்பட்டினத்தை கமாரா, புதுச்சேரிய பொதுகே, மரக்காணத்தை சோபட்மா, மசூலிப்பட்டினத்தை மசோலியா. அடுத்து ஹிப்போகிரேட்டஸ் என்ற புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் கிமு 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர். இப்ப இங்கே பாருங்க, கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல், இங்க நம்ம பார்த்தோம், கிமு 5ஆம் நூற்றாண்டு முதல் வணிகர்கள் வந்து கிமு 5ஆம் நூற்றாண்டு பாருங்க, 5ஆம் நூற்றாண்டு முதல் தான் அவங்க வந்து வணிகம் செஞ்சாங்க அப்படிங்கறது நமக்கு இங்க காட்டினாங்க. ஓகேங்களா, இப்ப அதே போல இங்க வந்து ஹிப்போகிரேட்டஸும் புகழ்பெற்ற மருத்துவர். அவரு எந்த மருத்துவர்னு கேட்பாங்க, கிரேக்க மருத்துவர், ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஏன்னா எந்த கேள்வி கேட்டாலும் அவரு என்ன தொழில் செஞ்சார் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும், எந்த நாட்டை சேர்ந்தவர் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஹிப்போகிரேட்டஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரேக்க மருத்துவர், 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்.
தமிழகத்தோட வணிக தொடர்பு கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. கிரேக்கர்களும் தமிழகத்தோட அந்த 5ஆம் நூற்றாண்டு தான். இவர் இந்திய மருத்துவ முறைகளை மருந்து வகைகளை கையாண்டு வந்தவர். இவர் மிளகை இந்திய மருந்து என்றே குறிப்பிட்டுள்ளார். அப்ப இது ஒரு கேள்வி கேட்கலாம். இந்திய அதாவது மிளக இந்திய மருந்து என குறிப்பிட்டவர் யார்? யாரு? ஹிப்போகிரேட்டஸ். ஓகேங்களா? ஹிப்போகிரேட்டஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா மிளக இந்திய மருந்து அப்படின்னு குறிப்பிட்டாரு. இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்பா. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. இங்க கொடுத்திருக்கிற பொறுத்துக டைப்பும் எல்லாம் இம்பார்ட்டன்ட் தான். இந்த லெசனே அவ்வளவு முக்கியமான ஒரு லெசன். பண்டைய தமிழகத்திலிருந்து மஸ்லின் துணி, ஏலக்காய், லவங்கம் போன்ற நறுமண பொருட்களும் ஏற்றுமதி ஆயின. தமிழகம் அயல் நாடுகளோட மேற்கொண்டிருந்த வணிக உறவானது தமிழருடைய நாகரிகம், பண்பாடு, கலை இதனுடைய வளர்ச்சியை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க உதவுது. தொல்பொருள் சான்றுகள். தமிழக வரலாற்றை அறிய தொல்பொருள் ஆய்வுகள் மூலம் கிடைத்திருக்கக்கூடிய பொருட்கள் பெரிதும் துணை புரியுது. அவை 3 வகைப்படும். தொல்பொருள் சான்றுகள் 3: கல்வெட்டுக்களும் பட்டயங்களும் நாணயங்கள் நினைவு சின்னங்கள். இப்ப இந்த கல்வெட்டுக்களும் பட்டயங்களும் பண்டைய தமிழகத்தின் கோயில்கள் இருக்கக்கூடிய கற்சுவர், கோவில் மண்டபத்து கற்றூன் போன்றவற்றில் குறிப்பிடத்தக்க நிகழ்வுகள் எழுத்துருக்களாக பொறித்து வைச்சிருக்காங்க. இதையே கல்வெட்டு அப்படின்னு சொல்லி சொல்றோம். பெரும்பாலும் மன்னர்களுடைய ஆணை, அவர்களுடைய சாதனை போன்றவை கல்வெட்டுக்களில் இடம்பெற்றுள்ளன. திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனமலை, கீழக்குடியில் குடி ஆகிய இடங்கள்ல காணக்கூடிய கல்வெட்டுகள் சங்க காலத்தை சேர்ந்தது அப்படிங்கிறது குறிப்பிடப்படுது. திருப்பரங்குன்றம், நாகமலை, ஆனமலை, கிழக்கு குயில்குடி. இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? திருநாகா ஆன கீழே இருக்கு. திருநாகா ஆன கீழே இருக்கு. அதனால கல் எடுத்து அடி, சங்கு இல்ல கல்லு எடுத்து அடி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப கல்வெட்டு சங்க காலத்தை சேர்ந்த கல்வெட்டுகள். இன்னொரு தடவை நான் சொல்றேன் பாருங்க. திருநாகா ஆன கீழே இருக்கு. அதனால சங்கு அல்லது கல் எடுத்து அத அடி, எதை? ஆணைய அடி அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க, மறக்காது. ஓகேங்களா? பல்லவர் கால கல்வெட்டுக்கள் குகைகள், ரதங்கள், கோயில்கள், கற்பாறைகள், தூண் ஆகியவற்றில் காணப்படுகின்றன. இவற்றில் மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, திருச்சி, பல்லாவரம், மாமல்லபுரம், தலவானூர் போன்ற இடங்களில் கிடைத்திருக்கக்கூடியவை குறிப்பிடத்தக்கது. காஞ்சி கோயில்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர் கால வரலாற்றை அறிய முடிகிறது. கஞ்சிக்குடி இல்லைன்னா பல்லு வலிக்கும். இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா காட்சி கள்ளக்குடி இல்லைன்னா பல்லு வலிக்கும். ஓகேங்களா? காட்சி கள்ளக்குடி இல்லைன்னா பல்லு வலிக்கும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ நீங்க ஷார்ட்கட்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு சொல்லினுடைய ஃபர்ஸ்ட் எழுத்து மட்டும்தான் நீங்க ஒரு மாதிரி பிக்கா வச்சுக்கணும். இப்ப நம்ம இங்க சொன்னோம் தானே, திருநாகா அப்படின்னு சொல்லி சொன்னோமா? அப்போ திருங்கிறது திருப்பரங்குன்றம், நாகாங்கிறது நாகமலை, ஆன கீழே இருக்கு அப்படின்னமா, ஆனங்கிறது ஆனமலை, கீழங்கிறது கீழே குயில்குடி. அப்புறமேட்டு வந்து கல்லால சங்கால அடின்னு சொன்னோம். அப்போ கல்வெட்டுக்கள் சங்க காலத்தை சேர்ந்தது அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஷார்ட்கட்டும் சொல்லி பார்க்கணும், அதே சமயம் அந்த ஃபுல் சென்டென்ஸையும் திரும்ப ரீகால் பண்ணணும். ஷார்ட்கட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க அப்படியே மனசுலயே சொல்லி பார்த்துட்டே இருந்தா பத்தாது. நல்ல ஃப்ரெண்ட்ஸ் பிடிங்க, ஃப்ரெண்ட்ஸுங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. அதுவும் படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸா இருக்கணும். அவங்களோட நீங்க திரும்ப திரும்ப வந்து அதை திரும்ப திரும்ப சொல்லி ஒருத்தருக்கு ஒருத்தர் மாத்தி மாத்தி கொஸ்டினா கேட்கும் போதுதான் மறக்காது. இப்ப இங்க பாருங்க, நம்ம இங்க சொன்னோம் காஞ்சி கோயில்களில் காணப்படும் கல்வெட்டுகளில் பல்லவர் கால வரலாற்றை அறிய முடிகிறது. இப்போ காஞ்சி கோயில்கள் அந்த கல்வெட்டு எங்க இருக்கு? காஞ்சி கோயில்கள்ல காணப்படக்கூடிய அந்த கல்வெட்டுக்கள் யார பத்தி சொல்லுது? பல்லவர்களுடைய வரலாற்றை பத்தி சொல்றோம். காட்சிக்குடி எத? கல்ல. அப்பதான் பல்லு வலிக்காது. காட்சி அப்படிங்கிறது காஞ்சி. அப்போ கல்ல கஞ்சியா வச்சு குடிச்சா பல்லு வலிக்காது. ஓகேங்களா? அடுத்து பராந்தக சோழனின் உத்திரமேரூர் கல்வெட்டு சோழர் கால கிராம ஆட்சி முறையை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. ஆமாங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின்.
பராந்தக சோழன் வந்து உத்திரமேரூர் கல்வெட்டு. உத்திரத்துலதான் பராந்து இருக்கு, அதாவது ரொம்ப பறந்து இருக்கு. உத்திரம் வந்து ரொம்ப பெருசா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. பராந்தக சோழனுடைய உத்திரமேரூர் கல்வெட்டு தான் சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி தெளிவாக எடுத்து காட்டுது. சரிங்களா? அடுத்து இதுல ஜஸ்ட் நீங்க ரீட் பண்ணிக்கோங்க. குடை ஓலை முறை உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருக்கிறது ரொம்ப முக்கியம். பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கிராம ஊராட்சி சபை உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்க, கிராம ஊராட்சி சபை உறுப்பினரை தேர்ந்தெடுக்க சோழர் காலத்தில் குடவோலை தேர்தல் முறை பயன்படுத்தப்பட்டது. இந்த தேர்தலில் குற்றமற்றோரையும் தகுதியுள்ளோரையும் நிற்க செய்வார்கள். அவர்களின் பெயர்களை ஓலையில் எழுதி மக்கள் எதிரில் அவற்றை குடத்தில் இட்டு குடுக்குவார்கள். சிறு பிள்ளையை கொண்டு ஒரு ஓலையை எடுக்க செய்து அதில் அதுல வரக்கூடிய பெயருடைய நபரையே தேர்ந்தெடுக்கப்பட்டவராக போட்டி பூசலின்றி தேர்தல் நடந்து வந்தது. ஒரு குடத்துல எல்லா முக்கியமா தேர்தல கலந்துக்கக்கூடியவங்க அந்த நபர்களுடைய பெயர்கள் எல்லாத்தையும், தகுதியுள்ள நபர்களுடைய பெயர்கள்ல எழுதி அதை வந்து ஒரு குடத்துக்குள்ள போட்டு அதை எல்லாத்தையும் குளிக்க ஒரு சின்ன குழந்தை எடுக்க வச்சு ஒரு சண்டை சச்சரவு இல்லாம அந்த குழந்தை எடுத்து கொடுக்கக்கூடிய அந்த பேர்ல இருக்கிறவங்க தான் வந்து அந்த கிராம ஊராட்சியுடைய அந்த சபை உறுப்பினரா வந்து நியமிக்கப்படுவாங்க. அப்ப அவங்களுக்குள்ள எந்த ஒரு சண்டை சச்சரவும் வராது அப்படிங்கிறாங்க. இத பேஸ் பண்ணிதான் இப்ப நம்ம கையாண்டு கொண்டு இருக்கக்கூடிய தேர்தல் முறை வந்து நம்ம பின்பற்றணும். அடுத்து பொன் செம்பு ஆகிய உலோக தகடுகளின் மீது எழுத்துக்கள் பொறிக்கப்பட்டிருந்தன. அவற்றிற்கு பட்டயங்கள் என்று பெயர். பொன் செம்பு ஆகிய உலோகத்துல வந்து ஏதாவது எழுதியிருக்காங்க எழுத்துக்கள் மூலியமா அப்படின்னா அது வந்து பட்டயங்கள்னு சொன்னாங்க. பட்டயங்களும் கல்வெட்டுகளை போன்றே காலத்தையும் ஆட்சி முறை இதெல்லாம் தெரிஞ்சுக்க உதவுது. பட்டயங்கள் அரசனின் பெயர், அவனுடைய காலம், பட்டயம் அளிக்கப்படும் நோக்கம் முதலியன பற்றி கூறுவதால் வரலாற்றை அறிய அவை பெரிதும் துணை புரிகின்றன. வீடியோ ரொம்ப லென்த்தா தான் போகுது, ஆனா ஷார்ட்கட் நிறைய நமக்கு இருக்கு, அதனால நோட் பண்ணி வச்சு படிங்க. தயவு செஞ்சு வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, அப்பதான் லெசன் ஃபுல்லாவே உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழிலும் காணப்படுகின்றன. எது? அந்த பட்டயங்கள் பிராகிருத மொழியிலும் வடமொழியிலும் தமிழிலும் காணப்படுது. பிராகிருதம், வடம், அப்புறமேட்டு தமிழ். தம்பி, வடைய பிச்சிடாத. ஓகேங்களா? தம்பி அப்படிங்கறது இது ஈஸியா இப்படிதான் ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப தட்டுல வந்து ஒரு வடையை வச்சு குடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தட்டு தான் பட்டயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தம்பி, தம்பி, அதாவது தமிழ்ல இருக்கக்கூடிய தாவை எடுத்துக்கோங்க, பிராகிருதத்துல இருக்கக்கூடிய பி எடுத்துக்கோங்க, வடை. தம்பி அந்த பட்டயத்துல இருக்கக்கூடிய வடைய பிக்காம சாப்பிடுங்க, அப்போ பி பிராகிருதம் அப்படின்னு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா? பட்டயத்துல தம்பி வடை பிக்காம சாப்பிடு. தம்பிங்கிறது தமிழ், வடங்கிறது வடமொழி, பிக்காம சாப்பிடு அப்படிங்கிறது பிராகிருத மொழி. இதெல்லாம் ஈஸியா உங்களுக்கு அப்படியே கோர்வையா வந்துடும் நினைக்கிறீங்களா? கிடையவே கிடையாது. இது ஒரு 100 முறை, அட்லீஸ்ட் ஒரு 50 முறையாவது நீங்க படிக்கும் போதெல்லாம் திரும்ப சொல்லி பார்க்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்க டிஸ்கஷன் பண்ணும்போது, ஏன்னா படிக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுங்க வந்து உங்க பார்ட்னரா இருக்கும் போது அவங்க வந்து படிக்கிற ஆட்களா இருக்கணும், உங்களுடைய படிப்பையும் சேர்த்து கெடுக்கிறவங்களா இருக்கக்கூடாது. அந்த மாதிரி வந்து நீங்க வந்து பார்ட்னர்ஷிப்ல படிக்கலாம் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட. பாண்டியர் கால பட்டயங்களும் திருவாலங்காட்டு பட்டயங்கள், கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டயங்கள், லெய்டன் பட்டயங்கள் போன்ற சோழர் கால பட்டயங்களும் குறிப்பிடத்தக்கவை. இவ்வளோ பட்டயங்கள் வந்து சோழர் காலத்துல இருந்திருக்கு. பாண்டியர் கால பட்டயங்களும் திருவாலங்காட்டு பட்டயங்கள், கரந்தை செப்பேடுகள், அன்பில் பட்டயங்கள், லெய்டன் பட்டயங்கள் போன்ற சோழர் கால பட்டயங்கள் குறிப்பிடத்தக்கவை. இப்ப சோழர் கால பட்டயங்கள்ல அல்லாதது என்னன்னு சொல்லி இதை கொடுத்து வேற ஏதாவது கேட்கலாம். அப்ப இது நல்லா நீங்க ஞாபகத்துக்கு வச்சுக்கணும். மன்னர்கள் கொடையாக வழங்கிய இறையிலி நிலங்களையும் அவற்றை பெற்றுக்கொண்டவர்களை பற்றியும் கல்வெட்டுக்களும் பட்டயங்களும் கூறுகின்றன. இவை பிராமி, பிராகிருதம், தமிழ், பிராமி, பிராகிருதம், தமிழ் ஆகிய மொழிகளில் பொறிக்கப்பட்டுள்ளன. மன்னர்கள் கொடையாக வழங்கியல இல்ல தம்பி நம்ம சொன்னோமா, இதுல பிராமி எழுத்துக்களும் சேருது. பிராகிருதம் பிராமி எழுத்து. ஓகேங்களா? அடுத்து நாணயங்கள். சங்க காலத்தில் செப்பு நாணயங்கள் வழக்கில் இருந்தன. அவை சதுர வடிவானவை. நாணயத்தின் ஒரு புறத்தில் யானையும் மறுபுறத்தில் இரட்டை மீன்களும் காணப்பட்டன.
யவனர்கள், இப்ப இது மட்டும் பாருங்க, சங்க காலத்துல செப்பு நாணயங்கள் அதிகமா இருந்திருக்கு. சங்க காலத்துல, அதாவது பழைய ஆட்கள்லாம் பாருங்களேன், செம்புலதான் வந்து சங்க காலத்துல எல்லாம் செம்புலதான் வந்து ஏதோ பொன் பொருள் எல்லாம் மறைச்சு புதைச்சு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப செப்பு நாணயங்கள் சங்க காலத்துல அதிகமா இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அது எப்படி இருக்கும், பார்க்க சதுர வடிவமா இருக்கும். ஒரு பக்கம் யானை, மறுபக்கம் இரட்டை மீன்கள் காணப்பட்டது. ஒரு பக்கம் யானை, இன்னொரு பக்கம் இரட்டை மீன்கள் காணப்பட்டது. யவனர்கள் தமிழகத்தில் மதுரை, புகார் ஆகிய இடங்களிலிருந்து தங்க நாணயங்களை வெளியிட்டனர். யவனர்கள் எங்க இருந்து வெளியிட்டிருக்காங்க? தமிழகத்துல மதுரை, புகார் ஆகிய இடங்கள்ல இருந்துதான் தங்க நாணயங்களை வெளியிட்டிருக்காங்க. அவை அவர்களுடைய புழக்கத்திற்கே பயன்பட்டன. பல்லவர் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இரட்டை மீன், கப்பல், நந்தி போன்ற சின்னங்கள் காணப்பட்டன. நம்ம இங்க வந்து பார்க்கும்போது யாருது இருந்தது? சங்க காலத்துல செப்பு நாணயங்கள் எப்படி இருந்ததுன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதுல வந்து ஒரு பக்கம் யானையும் மறுபக்கம் இரட்டை மீன்களும் இருந்தது. ஆனா இதுல வந்து பாத்தீங்கன்னா பல்லவர்கள் வந்து வெளியிட்ட நாணயங்கள் எப்படி இருந்தது? இரட்டை மீன் அதே போல இருந்திருக்கு. அந்த இரட்டை மீனும் கப்பல், நந்தி 3 விஷயம் இருந்திருக்கு. இந்த மாதிரி பல்லவர்களது என்ன, சேரர்களது என்ன, சோழர்களது என்னன்னு தனித்தனியா நீங்க வந்து கேதர் பண்ணி ரிவிஷன் பண்ணணும். ஓகேங்களா? பல்லவர் காலத்துல வெளியிடப்பட்ட நாணயங்கள் இரட்டை மீன், அப்புறம் வந்து ஒரு கப்பலு, அந்த கப்பலுக்குள்ள நந்தி, மீன் 2மே இருந்திருக்கு. முதலாம் ராஜராஜன் காலத்தில் வெளியிடப்பட்ட நாணயங்களில் புலியும் அதன் அருகில் இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்பட்டன. முதலாம் ராஜராஜன் அவருடைய நாணயத்துல எக்ஸ்ட்ரா என்ன இருக்கு? புலி இருக்கு, இரட்டை மீன்கள் இருக்கு. இதுவே வந்து இங்க வந்து பார்த்தது வந்து பல்லவர்கள், அந்த பல்லு வலி வந்தவங்க, அவங்க பல்லு வலிக்குது அப்படிங்கிறதுக்காக தான் கப்பல்ல போறாங்க, நந்திய கூட்டிக்கிட்டு ரெட்டை மீனை பிடிக்கிறதுக்காக போறாங்க அப்படின்னு சொல்லி இத பல்லவர்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. பல்லு வலிக்கிறதுக்காக, அதுக்கு மருந்து வேணுங்கிறதுக்காக கப்பல்ல போறாங்க, நந்திய கூட்டிக்கிட்டு ரெட்டை மீனை பிடிக்கிறதுக்காக. அந்த ரெட்டை மீனை பிடிச்சி சமைச்சு அவங்க சாப்பிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பல்லு வலி குறைஞ்சிரும். அப்போ பல்லவர்கள் காலத்துல பல்லு வலிக்காக கப்பல்ல நந்திய கூட்டிக்கிட்டு ரெட்டை மீனை பிடிச்சு சமைக்கிறதுக்காக போனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வந்து முதலாம் ராஜராஜ சோழன் பாத்தீங்க அப்படின்னா அவருடைய காலத்துல புலியும் அதற்கு பக்கத்துல இரட்டை மீன் கொண்ட வடிவங்களும் காணப்பட்டன. இதனால் அவன் பாண்டியர்களை அடக்கி வலிமை பெற்றவனாக வாழ்ந்தான் என்பது வெளிப்படுகிறது. 2ஆம் வரகுணனின் தங்க நாணயம் கிறந்த எழுத்தில் அவனுடைய பெயருடன் காணப்படுகிறது. இந்த வரகுணன் அப்படிங்கிறவன் கிறந்த எழுத்துல அவனுடைய பெயரோட அந்த நாணயத்தை வெளியிட்டிருக்கிறான். எல்லாத்துக்குமே ஷார்ட்கட் சொல்ல முடியாதுப்பா, சில விஷயங்கள் சொல்றதை யூஸ் பண்ணிக்கோங்க. நாணயங்கள் வாயிலாக இந்த 2ஆம் வரகுணனுடைய சங்க காலத்துல அவர் பெயரோட கிறந்த எழுத்துல, அது ரொம்ப முக்கியம், நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்ப நம்ம இது 2க்கும் சொல்லிட்டோம். ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா இரட்டை மீன்களும் இருந்தது, பக்கத்துல புலியும் இருந்தது. ஓகேங்களா? அப்ப கிறந்த நாணயத்துல வரகுண பாண்டியன் தான் வந்து வெளியிட்டாரு அப்படிங்கிற மாதிரி நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. நாணயங்கள் வாயிலாக வணிகத்தில் பண்டமாற்று முறையோடு பண பரிமாற்றமும் தொன்று தொட்டு தமிழகத்தில் நிலவி வந்துள்ளதை அறிய முடிகிறது. நினைவு சின்னங்கள். தமிழகத்துல காணப்படக்கூடிய குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவை வரலாற்றை அறிய உதவுகின்றன. மகேந்திரவர்மனின் மண்டகப்பட்டு கல்வெட்டில் அழியக்கூடிய பொருள்களான மரம், செங்கல், மண், சுண்ணாம்பு கொண்டு பல கோயில்கள் சங்க காலத்திலும் அதனை தொடர்ந்து களப்பிரர்கள் காலத்திலும் கட்டப்பட்டதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மகேந்திரவர்மனுடைய காலத்துல மண்டகப்பட்டு கல்வெட்டுல அழியக்கூடிய பொருள்களை வச்சு அப்புறம் சுண்ணாம்பு இதெல்லாம் வச்சு பல கோயில்கள் வந்து சங்க காலத்துல இருந்து அதை தொடர்ந்து வந்து களப்பிரர்கள் காலத்திலயும் கட்டப்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சில தகவலுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா பல்லவரது காலம் முதற்கொண்டு கோயில்கள் கற்களை கொண்டு அமைக்கப்பட்டதால அது இன்னைக்கும் நிலைச்சு நின்று தமிழர்களுடைய பண்பாட்டை வெளிப்படுத்துது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பல்லவருடைய காலத்துலதான் முத கோயில்கள் வந்து கற்களை கொண்டு பயன்படுத்தினாங்க. ஏன்னா பல்லு என்ன ஆயிடும், உடைஞ்சிடும். பல்லு உடைய கூடாதுங்கிறதுக்காக கல்லு வச்சு கட்டியிருக்காங்க.
ஓகேங்களா? இப்ப நமக்கு பல்லு வலிக்குது, பல்லு எடுத்துட்டாங்க அப்படின்னா கம்பி வச்சு கட்டுறாங்க தானே? அதே மாதிரி பல்லு எதை வச்சு அவங்க கட்டியிருக்காங்க பல்லவர்கள்? பல்ல வந்து கல்லு வச்சு கட்டியிருக்காங்க கோயில்களை அப்படிங்கிற மாதிரி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் போன்ற இடங்களில் காணப்படும் குகை கோயில்களும் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்களும் குறிப்பிடத்தக்கனவாகும். இப்போ இந்த இந்த இடத்துல இருக்க கோயில்களை பாருங்க. திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் இந்த 4 இடங்கள்லயும் குகை கோவில்கள் கற்களால் அமைக்கப்பட்ட ரதங்கள் வந்து இருக்காமா. அது மட்டும் இல்லாம காஞ்சியில் உள்ள கைலாசநாதர் கோயில், வரதராஜ பெருமாள் கோவில், சிதம்பரத்தில் உள்ள நடராஜர் கோவில், தஞ்சை கங்கை கொண்ட சோழபுரம், தாராசுரம், திருவொற்றியூர், லால்குடி, திருவாரூர், மதுரை, ராமேஸ்வரம், வேலூர், சுசீந்திரம் போன்ற இடங்களில் காணப்படும் கோயில்கள் வரலாற்று சிறப்பு மிக்கவை. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் நீங்க 4-5 டைம் படிக்கும் போதுதான் இந்த கோவில்கள்லாம் கற்களால கட்டப்பட்டிருக்குங்கிறத உங்களுக்கு மைண்ட் செட் ஆகும். இந்த இடத்துல ஒரு பேராகிராஃப்ல நம்ம ஒரு 4-5 கோயில் படிச்சோம், அது எல்லாமே கற்களால ஆனது அப்படின்னு சொல்லி இந்த கோயில்களை திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணும்போது உங்களுக்கு மனசுல பதிஞ்சிடும். சரிங்களா? அடுத்து பிற ஆதாரங்கள். முதுமக்கள் தாளிகளில் இடம்பெற்றிருந்த பல்வகை பொருட்கள் இறந்தவர்களுக்காக செய்யப்பட்ட சடங்குகளுக்கான சான்றுகளா இருக்கு. ஏன்னா அவங்க இறந்து போனவங்களை புதைக்கும் போது சில பொருட்கள் எல்லாம் வச்சு அதுல வந்து அவங்களை புதைப்பாங்க, அவங்க யூஸ் பண்ண ட்ரெஸ் அதெல்லாம். அப்ப வீரம், கொடை, புலமை முதலியவற்றில் சிறந்தவர்களை நினைவு கூறும் பொருட்டு நடத்தப்பட்ட கற்பதுகைகளும் நடுக்கர்களும் தமிழ் பண்பாட்டின் தொல்பொருள் சின்னங்களாக விளங்குகின்றன. அத வீரதீர மரணம் அடைஞ்சவங்களுக்கு நடுக்கல் நாட்டுவாங்க. இப்ப இந்த முனியப்பன் சொல்றாங்க, ஊர்காவலன் முனியப்பன் அப்படின்லாம். அப்படி அப்ப இருந்தவங்கள வீரதீரமா இருந்தவங்களுக்கு அவங்களை நினைவு கூறுற விதத்துலதான் வந்து அவங்களுக்கு செலவு வச்சிருக்காங்க. இப்ப தொன்று தொட்டு நமக்கு தெரியாதனால நம்ம முன்னோர்கள் அவங்கள கடவுளா வணங்கினாங்க, அதையே நம்ம தொடர்ந்து வணங்குற மாதிரிதான் முனியப்பன்லாம் வந்தது. சோ அந்த மாதிரி நடுக்கற்கள் நடக்கூடிய அந்த பழக்கங்களும் இருந்தது. இது எல்லாமே வந்து தொல்பொருள் சின்னங்களா இன்னைக்கும் விளங்குது. இவை தவிர குகைகள், ரதங்கள், கோயில்கள், அரண்மனைகள், கோட்டைகள் போன்றவை தமிழக பண்பாட்டையும் வரலாற்றையும் அறிவதற்கு துணை புரியுது. திருப்பரங்குன்றம், மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம், சித்தன்னவாசல் போன்ற இடங்களில் குகை கோயில்கள் உள்ளன. ஓகேங்களா? திருப்பரங்குன்றம், அப்புறமேட்டு மண்டகப்பட்டு, மகேந்திரவாடி, மாமல்லபுரம் எல்லாமே பாருங்க மாமான்னு வருது. சித்தன்னவாசல், திருப்பரங்குன்றம் போன்ற இடங்களில் குகை கோயில்கள் இங்கே படிச்சோம், அதே தான் கொடுத்திருக்காங்க. மாமல்லபுர ஒற்றைக்கல் ரதம் தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு அடையாளமாக திகழ்கின்றன. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். மாமல்லபுர ஒற்றைக்கல் ரதங்கள் தமிழகத்தின் சிறப்பான சிற்பக்கலைக்கு ஒரு அடையாளமா வந்து விளங்குது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியம். சிற்பக்கலைக்கு உதாரணமா அடையாளமா விளங்கக்கூடியது மாமல்லபுர ஒற்றைக்கல் ரதங்கள். இங்க இருக்கிற சில விஷயங்களை கொடுத்து இதுல சிறப்பா விளங்குது எது, சிற்பக்கலைக்கு அடையாளமா தெரியுது எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கலாம். சமண முனிவர்களின் வாழ்விடங்களாக குகைகள் இருந்தன. அப்ப சமண முனிவர்களுடைய வாழ்விடங்களா இருந்தது எது? குகைகள். இதெல்லாம் கேள்வி கேட்க சான்சஸ் இருக்கிறது. தமிழகத்தின் நிலப்பரப்பு முழுவதும் பறந்து கிடக்கும் கோயில்களில் காண கிடைக்கின்ற சிற்பங்களும் ஓவியங்களும் கட்டடங்களும் தமிழர் தம் கலை சிறப்புகளை பறைசாற்றுவனவாக உள்ளன. சரிங்களா? அடுத்து பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரை பரவி இருக்கிறது என்பதனை வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகத்து என்ற தொல்காப்பிய பாயிரம் உறுதி செய்கிறது. இது ஒரு கொஸ்டினை கேட்பாங்க. பழங்கால தமிழகம் இந்த பேராகிராஃப் அப்படியே பாருங்க. பழங்கால தமிழகம் வடக்கே வேங்கடம் முதல் தெற்கே குமரி வரையிலான பரவி இருந்தது என்பதனை வடவேங்கடம், தென்குமரி, ஆயிடை, தமிழ் கூறும் நல்லுலகத்து என்ற தொல்காப்பிய பாயிரம் கூறுது. இந்த பாட்டு வரியை மட்டும் கொடுத்துட்டு இத கூறுறது எது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, கேட்பாங்க. இதுதான் உறுதி செய்யுது இந்த நூல் தான் தொல்காப்பிய பாயிரம்.
மொழியின் அடிப்படையில் இந்நாடு தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கலாயிற்று. மொழியின் அடிப்படையில் இந்நாடு எப்படி சொல்றாங்க? தமிழ் கூறும் நல்லுலகம் என்றும் தமிழ்நாடு என்றும் வழங்கல் ஆயிற்று. பண்டைய தமிழகம் மலைகளாக, காடுகளாக, சமவெளிகளாக, கடலை ஒட்டிய நிலப்பகுதிகளாக பறந்து விரிந்து காணப்பட்டன. இவற்றை குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் என்றும், குறிஞ்சியும் முல்லையும் முறைமையில் திரிந்த நிலத்தை பாலை என்றும் இலக்கியம் பகுத்துள்ளன. இல்ல ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கோங்கப்பா, ஓகேங்களா? நான் முக்கியமானது இங்க பாக்ஸ் போட்டிருக்கு, அதை மட்டும் நான் படிக்கிறேன். மத்ததெல்லாம் படிக்காம போயிடாதீங்க, ஒரு டைம் ரீட் பண்ணிக்கோங்க. மட்பாண்டங்கள். சங்க இலக்கியங்களில் மன்னர்களுக்கும் மக்களுக்கும் உரிய ஒழுக்கங்கள் வரையறுத்து கூறப்பட்டுள்ளன. நெறி பிறழாத போர் முறை, மக்கள் நிலையறிந்து வரி விதித்தல், நேர்மையாக பொருளீட்டல், சான்றோர்களை மதித்தல், அவர்தம் வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றுதல் முதலியன அரசர்களுக்குரிய மாண்புகளாக கருதப்பட்டன. இதுல ஏதேனும் ஒன்றில நெறி பிறழ்ந்தாலும் சான்றோர்கள் மன்னர்களை திட்டுவாங்க, அவங்கள சரி செய்ய பார்ப்பாங்க. தனி மனித வாழ்வியல் நெறிமுறைகளும் சங்க இலக்கியங்களில் காணப்படுகின்றன. இவ்விலக்கியங்களில் ஆண்களுக்குரிய நெறி, பெண்களுக்குரிய நெறி அப்படின்னு சொல்லி பிரித்து சொல்லப்பட்டிருக்கு. வினையே ஆடவருக்கு உயிரே என்ற குறுந்தொகை, வினையே ஆடவருக்கு உயிரே என்ற குறுந்தொகை தொடர் ஆண்மகனின், அதாவது ஆண்களின் நிலையையும் அவர்கள் தங்களின் வாழ்விடங்களுக்கு உரிய தொழில்களை செய்தனர் என்பதனையும் விளக்குகிறது. அப்ப இது பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்ப முக்கியம், சரிங்களா? இது ரொம்ப முக்கியம். அப்ப வினைய ஆடவருக்கு உயிர் அப்படின்னு சொல்லி சொன்னது எது? குறுந்தொகை. வினை குறுந்தொகைக்கு இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஆடவருக்கு உயிர் எது? குறுந்தொகை. ஆடவர்களுக்கு பணம்னா அவ்வளவு முக்கியம். ஆடவர்னா யாரு? ஆண்களுக்கு பணம்னா முக்கியம், ஓகேவா? அப்போ ஆடவருக்கு உயிர் எது? குறுந்தொகை. சின்ன தொகைனா கூட உங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து, பெண்களுக்கு உயரிய பண்பாக கற்பு ஒழுக்கம் கருதப்பட்டது. அவங்களுக்கு அவங்க வேலை செய்யணும், அவங்க தொழிலை செய்யணும், குடும்பத்தை பார்த்துக்கணும் அப்படிங்கிறது ஆண்களுடைய ஒரு முக்கியமான பண்பா இருந்தது. பெண்களுக்கு கற்பு தான் ஒழுக்கமா கருதப்பட்டது. மக்கட்பேறு, விருந்தோம்பல், பெரியோரை மதித்தல் முதலியன குடும்ப வாழ்க்கைக்குரிய அடிப்படை பண்புகளா வரையறுக்கப்பட்டது. கற்பா இருக்கணும், குழந்தைகளை பார்த்துக்கணும், விருந்தோம்பல் செய்யணும், பெரியோர்களை மதிக்கணும். அடுத்து முச்சங்கங்கள். பாண்டிய மன்னர்கள் தமிழை வளர்ப்பதற்காக புலவர் பலரையும் ஒருங்கிணைத்து தமிழ் சங்கங்களை நிறுவினர். இது கால அடிப்படையில முதற் சங்கம், இடைச்சங்கம், கடைச்சங்கம் அப்படின்னு 3ஆ வகைப்படுத்தப்பட்டிருக்கு. இங்க கொடுத்திருக்காங்க பாருங்க. முதற்சங்கம். முதற்சங்கம் தென்மதுரை, இடைச்சங்கம் கபாடபுரம், கடைச்சங்கம் இன்றைய மதுரை. ஃபர்ஸ்டுக்கு என்ன வருது? மதுரை தான் வருது. முதற்சங்கம் தென்மதுரை, கடைசி சங்கம் இன்றைய மதுரை. அப்ப ரெண்டுக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மதுரை தான் வருது. கடைசிலன்னு கேட்டாங்கன்னா இன்னைக்கு இருக்கிற மதுரை நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே முதற்சங்கம்னு கேட்டாங்கன்னா அப்ப முந்தைய இருந்த மதுரை, அதான் தென் மதுரை, ஓகேங்களா? ஆனா ஃபர்ஸ்டுக்கும் லாஸ்டுக்கும் மதுரை வரும், நடுவுல மட்டும்தான் கபாடபுரம் வரும். அப்ப ஈஸியா இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம். கண்டிப்பா கேட்பாங்க, முதற்சங்கம் எது, இடைச்சங்கம் எது, அப்புறம் கடைச்சங்கம் எது அப்படின்னு. சரி, இந்த முதற்சங்கத்துல என்ன வளர்த்தாங்க? தமிழை எப்படி வளர்த்தாங்க? யார் வளர்த்தாங்க? காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை, காய்ச்சின வழுதி முதல் கடுங்கோன் வரை இருந்தவங்க தான் இந்த முதற் சங்கத்துல தென்மதுரையில தமிழை வளர்த்தாங்க. இரண்டாவது வேண்டேர் செழியன் முதல் முடத்திருமாறன் வரை. அடுத்து கடைசி முடத்திருமாறன் முதல் உக்கர பெருவழுதி வரை, ஓகேங்களா? அப்போ முதற் சங்கத்தை வளர்த்தது யாரு, இடைச்சங்கம் கடைச்சங்கத்தை வளர்த்தது யாரு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது எப்படி ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்? காய்ச்சின வழுத்தி முதல் கடுங்கோன். காய்ச்சி மட்டும் நமக்கு ஏதாவது கொடுக்கல, சூடு இல்லாம கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு கடும் கோபம் வந்துடும், ஓகேங்களா? இப்ப டீ காஃபி குடுக்கறாங்க மதுரையில, தென்மதுரைக்காரங்க நமக்கு டீ காஃபி குடுக்கறாங்க அப்படின்னா அது நல்லபடியா காய்ச்சி கொடுக்கணும், ஏன்னா நமக்கு கடும் கோபம் வந்துடும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுவே கபாடபுரம் இரண்டாம் தமிழ்ச்சங்கம், சரி இடைச்சங்கம், இது பாத்தீங்க அப்படின்னா இடைச்சங்கம்
வேண்டேற் செழியன் முதல் முடத்திருமாறன். வேணாம் வேணான்னு சொன்னேன் அந்த செழியனை, இப்ப பாரு கீழே விழுந்து முடமாயிட்டான். வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன் செழியனை, இப்ப ஓடி போய் கீழே விழுந்து முடமாயிட்டான். சரிங்களா? அப்ப இது நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாமா? வேண்டான்னு சொன்னதை கேட்காதனால இந்த முடத்திருமாறன் செழியன் போய் ஓடி போய் இப்ப முடமாயிட்டான். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ஒண்ணு, கடைச்சங்கம், இன்றைய மதுரை. இந்த முடத்திருமாறன் முடமானதுனால ரொம்ப உக்கிரமாயிட்டான். ஃபர்ஸ்ட் தென்மதுரை என்ன பண்ணா, காய்ச்சி கொடுக்கல அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கடும் கோபம் நமக்கு வரும். அதே மாதிரி ரெண்டாவதுல நம்ம என்ன சொன்னோம், வேண்டான்னு சொன்னேன் அந்த செழியனை ஓடாதேன்னு, கேட்காம போய் இப்ப முடமாயிட்டான். இப்ப முடமானதுனால உக்கிரமா இருக்கான். யாரு? கடைச்சங்கத்துல. ஓகேங்களா? அதே முடத்திருமாறன் தான் எப்படி இருக்கான், அதுல இருந்து உக்கிர பெருவழுதி வரைக்கும் ரொம்ப உக்கிரமாயிட்டான் அப்படின்னு ஈஸியா ஷார்ட்கட் இருக்குங்க. இத உங்களால மறக்கவே முடியாது, படிக்கும்போது திரும்ப திரும்ப நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா. சரிங்களா? கண்டிப்பா இந்த லெசன் நீங்க ஃபுல்லா கேட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படிங்கறத தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. அப்பதான் மேற்கொண்டு ஏதாவது நான் எக்ஸசைஸ் ஏதாவது கொடுக்கணுமா அப்படிங்கறத நான் யோசிக்க முடியும். அடுத்து, தமிழகத்தில் சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டும் சமய தொண்டும் புரிந்தார்கள். அச்சங்கங்களை போலவே அதற்கு முந்தைய காலத்திலும் சங்கம் இருந்திருக்க வேண்டும் என்றும் 8 தொகை 10 பாட்டு முதலியவை அச்சங்கங்களை சார்ந்த புலவர்களால் இயற்றப்பட்டிருக்க வேண்டும் என்றும் அறிஞர்கள் கருதுகின்றனர். இப்ப இந்த மாதிரி தமிழகத்துல சமண சமயத்தை சார்ந்த துறவிகள் சங்கம் ஏற்படுத்தி கல்வி தொண்டு சமய தொண்டு செஞ்சிருக்காங்க. அந்த சங்கங்களை போலதான் அதற்கு முந்தைய காலத்திலயும் சங்கம் இருந்திருக்கு. அதுலதான் 8 தொகை 10 பாட்டு இது எல்லாமே அந்த புலவர்களால இயற்றப்பட்டு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு அனுமானத்துல அறிஞர்கள் சொல்றாங்க. பழந்தமிழகத்தில் 3 தமிழ் சங்கங்கள் இருந்தன என்றும் மதுரையிலும் கபாடபுரத்திலும் இருந்த முதல் 2 சங்கங்கள் மறைந்த பிறகு 3ஆம் தமிழ் சங்கம் மதுரையில் பாண்டியர்களின் ஆதரவோடு அமைக்கப்பட்டது என்றும் 8 தொகையும் 10 பாட்டும் 3ஆம் தமிழ் சங்க நூல்கள் என்றும் கூறுகின்றனர். இந்த 3ஆம் தமிழ் சங்கத்தை மதுரையில யார் கொண்டு வந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா பாண்டி தான் கொண்டு வந்திருக்கான். அது எதை குடிச்சிட்டு, மதுவை குடிச்சிட்டு 3வது முறையா மது குடிச்சிட்டு பாண்டியன் தான் 3வது தமிழ் சங்கத்தை கொண்டு வந்திருக்கான். அங்கதான் 8 தொகையும் 10 பாட்டும். அவன் மது குடிச்சிட்டு என்ன பண்றான், 8 மணிக்கு இல்லைன்னா 10 மணிக்கு தான் வீட்டுக்கே வர்றான். ஓகேங்களா? அப்ப இது ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3ஆம் தமிழ் சங்கத்தை மது குடிச்சிட்டு மதுரையில மது குடிச்சு பாண்டி 8 மணிக்கு இல்லைன்னா 10 மணிக்கு தான் வீட்டுக்கு வர்றான். இதுல 3ஆம் தமிழ் சங்கம். அப்ப 8 மணி 10 மணிங்கிறது 8 தொகையும் 10 பாட்டும். சரிங்களா? இந்த மாதிரி திரும்பவும் சொல்றேன், ஷார்ட்கட்டுங்கிறது கேட்கறதுக்கு மட்டும் கிடையாது, ரிவைஸ் பண்ணும்போது திரும்ப திரும்ப நீங்க அதை ஞாபகம் வச்சுக்கணும். நூல்கள் என்றும் கூறுகின்றன. எனவே அவற்றை சங்க இலக்கியம் என்று குறிப்பிடுகின்றன. அதனாலதான் இதை எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்றோம், சங்க இலக்கியம் அப்படின்னு. மதுரையில் புலவர்கள் கூடி தமிழை ஆய்ந்து வந்தார்கள் என்பதற்கும் பாண்டிய மன்னர்கள் அவர்களுக்கு ஆதரவளித்து வந்தார்கள் என்பதற்கும் சங்க பாடல்களில் சான்றுகள் உள்ளன. பாண்டியரை போலவே சோழ மன்னர்களும் சேர மன்னர்களும் சிற்றரசர்களும் வள்ளல்களும் ஆதரவளித்து வந்தார்கள் என்பதும் தெரிய வருகிறது. அவர்களின் உதவியும் ஆதரவும் பெற்ற புலவர்கள் தம் உள்ளத்து உணர்வுகளை பாடியதோடு மட்டுமல்லாமல் அவர்களின் நாடுகளையும் ஆட்சி சிறப்புகளையும் வாயார புகழ்ந்து பாடினார்கள் என்பதும் தெளிவாகிறது. மேலும் சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையிலும் கூறப்பட்டுள்ளது. சரி, இந்த சங்கங்கள் பத்தி ஆல்ரெடி பாத்தீங்கன்னா இந்த வரலாறு எல்லாமே நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையிலும் கூறப்பட்டிருக்கு. அப்ப இது ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, நக்கீரர் எழுதுனா என்னது, இறையனார் களவியல் உரை. ரொம்ப முக்கியம். நான் சொன்ன மாதிரி கடைசி சங்கத்தை எழுதுனது யார் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்புறம் இந்த எந்தெந்த இடங்கள்ல இந்த 3 சங்கங்கள் வந்தது, அந்த சங்கத்தை வளர்த்தவர்கள் யாரு, இது எல்லாமே முக்கியமான கேள்விகள். சரிங்களா? அடுத்து, தமிழர்கள் தம் வாழ்க்கையை அகம் எனவும் புறம் எனவும் 2 கூறாக பிரித்தனர்.
இதனை அன்பின் வெளிப்பட்டது அகவாழ்வு எனவும் வீரத்தின் வெளிப்பாடு புறவாழ்வு எனவும் கூறப்பட்டது. அகத்திணை விளக்கம். உருவத்தாலும் அகவையாலும் அறிவாலும் ஒத்த தலைவனும் தலைவியும் சேர்ந்து வாழ்வதே அகவாழ்வு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்றதுதான் அகவாழ்வு. தலைவனும் தலைவியும் தாம் துய்த்த இன்பம் இத்தகையது என பிறருக்கு புலப்படுத்த முடியாததே அகவாழ்வாகும். இது அகத்திணை. அகவாழ்வை பத்தி சொல்றது அகத்திணை. அகத்திணை பாத்தீங்கன்னா 5 வகைப்படும். நம்ம ஏற்கனவே சொன்னோம், அகத்திணைக்கு வந்து நம்ம ஷார்ட்கட் போட்டிருக்கோம். அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன். அகத்திணை பாத்தீங்கன்னா அகத்திணை, அப்புறம் குறிஞ்சி முல்லை நெருதம், அந்த கடவுள் எல்லாமே உங்களுக்கு ஃபுல்லா இருக்கும். அகத்திணை 5 வகைப்படும். அவை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. பொருந்தா காதலை பெருந்திணை எனவும் ஒருதலை காதலை கைக்கிளை எனவும் புற ஒழுக்கத்தை 7 திணைகளாகவும் கூறுவர். அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரம் விரிவாக கூறுகிறது. ஓகேங்களா? அப்ப இங்க என்ன கொடுத்துச்சு, இங்க ஒண்ணு கொடுத்திருந்தாங்களே, நக்கீரர் எழுதிய இறையனார் களவியல் உரையிலும் கூறப்பட்டிருக்கு. இது எதை பத்தி சொன்னாங்க? சங்கங்களை பற்றிய வரலாறு நக்கீரர் எழுதியிருக்காரு. இறையனார் களவியல் உரையில இடம்பெற்றிருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா அகத்திணை புறத்திணை சார்ந்த செய்திகளை தொல்காப்பிய பொருளதிகாரம் விரிவாக விளக்குகிறது. எப்பவுமே அது நீங்க வந்து வேறுபடுத்தி பாருங்க, அது என்ன இது என்ன அப்படிங்கிறது. இப்ப இதெல்லாம் படிக்கணும்னா உங்க கையில கண்டிப்பா புக்ஸ் வேணும். உரி பொருளான காதலை கற்பனை செய்து பாடும்போது அதற்குரிய நிலம், பொழுது, பறவை, விலங்கு, பூ, மரம் முதலான கருப்பொருள்களை பின்னணியாக அமைத்து பாடும் மரபு நெடுங்காலமாக வழக்கத்தில் இருந்தது. நீங்க இந்த உரிபொருளை பத்தி அகத்திணை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் கொடுக்குற வீடியோ போய் பாருங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. திணை. நிலம் மலையும் மலை சார்ந்த இடமும் காடும் காடு சார்ந்த இடமும் வயலும் வயலு சார்ந்த இடமும் சிறுபொழுது பெரும்பொழுது புணர்தல் இருத்தல். இது வந்து நான் ஷார்ட்கட் கொடுத்துருக்கேன்பா, தயவு செஞ்சு அந்த வீடியோ போய் பாருங்க. ஏன்னா இது மட்டுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷனோட ஒவ்வொரு இதுக்கும் தனித்தனி ஷார்ட்கட்டு, மரம் பூ எல்லாத்துக்குமே உங்களுக்கு நான் ஷார்ட்கட் ரொம்ப ஈஸி. ஒரு 25 மினிட்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அது நீங்க பாத்துட்டீங்க அப்படின்னா எந்த கொஸ்டின் இதுல கேட்டாலும் நீங்க ஆன்சர் பண்ணலாம். சின்ன பாக்ஸா கொடுத்துருக்காங்க. நீங்க ஓல்டு புக்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய டேபிள் காலம் இருக்கும். ஓகேங்களா? அது அவ்வளவு பெருசு இருக்கும். அதை வச்சுதான் நம்ம அதை படிக்கிறோம். புறத்திணை விளக்கம். புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை எனப்படும். இது எது சொல்லலே நினைச்சுக்காதீங்கப்பா, ஜஸ்ட் நீங்க வாசிங்க. நான் அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், அதை பார்த்துட்டு நீங்க இதை பார்க்கும்போது உங்களுக்கு இது புரியும். சரிங்களா? ஏற்கனவே வீடியோ லென்த் ஆயிடுச்சு. இப்ப நான் அதையும் சொன்னேன் அப்படின்னா ரொம்ப லென்த் ஆயிடும், உங்களுக்கு பார்க்க சிரமமா இருக்கும். அதனாலதான் லிங்க் கொடுக்குறேன்னு சொன்னேன். புறத்திணை விளக்கம். புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை. புறத்தை பத்தி சொல்றது புறத்திணை. தொல்காப்பியம் புறத்திணைகளை 7 என பகுக்க புறப்பொருள் வெண்பாமாலை 12ஆக பகுத்துள்ளது. இந்த புறப்பொருள் வெண்பாமாலை என்ன, புறத்திணைகள் 7 என்ன, இது எல்லாமே நம்ம டீட்டெயிலா அதுல சொல்லியிருப்போம். வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளினை தும்பை வெட்சி கரந்தை வஞ்சி காஞ்சி உளினை நொச்சி தும்பை வாகை ஆகிய 8 புறத்திணைகள் போருக்கான காரணங்களையும் போர் நடைபெறும் முறைகளையும் கூறுகின்றன. அவ்வளவு இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். இது வந்து ஃபுல்லா உங்களுக்கு வெச்சினா என்ன, கரந்தைனா என்ன, காஞ்சினா என்ன, தும்பைனா என்ன, வாகைனா என்ன, இது எல்லாமே அந்த வீடியோல நான் டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். சரிங்களா? மன்னனின் வீரம் கொடை புகழ் முதலானவற்றை சிறப்பித்து பாடுவது பாடான் திணை. இந்த திணைகள் எல்லாமே அதுல இருக்கு. மேற்கண்ட 9 திணைகளில் கூறாதனவற்றை பொதுவியல் திணையில் அடக்கி கூறுவர். இது வந்து 9th புக்ல உங்களுக்கு கொடுத்திருப்பாங்க, தமிழ் புக்ல அதுல கொஞ்சம் கொடுத்திருப்பாங்க. ஓல்டு புக் 10th புக்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃபுல்லா உங்களுக்கு டீடைலா கொடுத்திருப்பாங்க. அதனால சிலபஸ் பிரகாரம் நம்ம அதையும் இதையும் மிங்கிள் பண்ணி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சரிங்களா? அந்த வீடியோல பார்க்கும்போது இது உங்களுக்கு ஃபுல்லா கிளியர் ஆயிடும். விருந்தோம்பல். விருந்தேதானும் புதுவது புனைந்த யாப்பின் மேற்றே என்ற தொல்காப்பிய நூற்பாவில் இடம்பெற்றுள்ள விருந்து என்னும் சொல் புதியது. இப்போ விருந்தேதானும் புதுவது நனைந்த யாப்பின் மேற்றே இந்த வரிய கொடுத்து இது எழுதுனது யாரு, எந்த நூல்ல இடம்பெற்றிருக்குன்னு கேட்பாங்க. தொல்காப்பிய நூற்பாவில இடம்பெற்றிருக்கு. விருந்து அப்படிங்கிற சொல்லுக்கான பொருள் என்ன? விருந்து அப்படின்னா என்ன? நம்ம விருந்துனா உணவை பத்தி சொல்லுவோம். ஆனா விருந்து அப்படிங்கிறது இங்க வந்து புதியது அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? புதியது அப்படின்னா விருந்து.
புதியது என்ற பொருளில் கையாளப்பட்டுள்ளது. எனவே இதன் அடிப்படையில் தோன்றிய விருந்தினர் என்ற சொல்லும் அறிந்தவர் தெரிந்தவர் ஆகிய சுற்றத்தார் அல்லது முன்பின் அறியாதவர்கள் வீடு தேடி வருவோரை குறிப்பதாகும். இவர்களை வரவேற்று உணவளித்து உபசரிக்கும் பண்பே விருந்தோம்பல். பசியென வந்தவர்களை வரவேற்று இன்முகத்தோடு உணவளித்த சிறப்பு நம் தமிழர்களையே சாரும். தொல்காப்பிய காலம் முதல் இப்பழக்கம் தமிழர்களிடையே இருந்து வருகிறது. சரிங்களா? இது தொல்காப்பிய காலத்துல இருந்தே இப்ப புதுசா வீட்டுக்கு வரவங்க நம்ம விருந்து வைக்கிறதா யாருக்கு விருந்து வைப்போம்? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சவங்க நம்ம சொந்தக்காரவங்களுக்கு நம்ம விருந்து வைப்போம். ஆனா தொல்காப்பியம் அப்படி சொல்லல. நமக்கு யாருன்னே தெரியாத புதுசா வரக்கூடியவங்களுக்கு நாம உணவளிக்கிறது தான், உபசரிக்கக்கூடிய அந்த பண்பு தான் விருந்தோம்பல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பசியென வந்தவர்களை வரவேற்று இன்முகத்தோடு உணவளித்த சிறப்பு நம் தமிழர்களையே சாரும். தொல்காப்பிய காலம் முதல் இப்பழக்கம் தமிழர்களிடையே இதுவரைக்குமே இருந்துட்டு வருது. ஆனா இப்பவே அது நிறைய மறைஞ்சிருச்சு. ஏன்னா இப்பெல்லாம் நமக்கு தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நம்ம உணவளிக்கிறோம். விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பார் நன்று. இது திருக்குறள். இந்த வரிய கொடுத்து இது திருக்குறளா, கலித்தொகையா, நற்றிணையா, தொல்காப்பியமா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது நமக்கு கன்ஃபியூஸ் ஆகும். ஆனா இது திருக்குறள். ஓகேங்களா? விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தெனினும் வேண்டற்பாற்று. இது திருக்குறள். அப்போ வரிகள் படிக்கும் போது எந்த நூலு எதுன்னு ஷார்ட்கட் வச்சு படிங்க. என்னும் குறட்பாய் கூற்றை விளக்குகிறது. இளங்கோவடிகள் தொல்லோர் சிறப்பின் என்று விருந்துக்கு அடை கொடுத்து கூறியதால் தமிழரின் தொன்மையான பழக்கம் விருந்தோம்பல் என்பதை அறியலாம். அப்ப இளங்கோவடிகள் என்ன சொல்லியிருக்காரு? தொல்லோர் சிறப்பின் என்று அடைமொழிக்கு என்ன விருந்துக்கு ஒரு அடைமொழியை கொடுத்திருக்காரு. இந்த அடைமொழியை கொடுத்து இது யாருடையதுன்னு கேட்கலாம் இளங்கோவடிகள். விருந்தோம்பும் பண்பு கணவன் மனைவியின் தலையாய கடமை என சங்க இலக்கியங்கள் குறிப்பிடுகின்றன. நெடும்பயணம் மேற்கொள்பவர்களால் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உடன் கொண்டு செல்வது முடியாது. இப்ப ரொம்ப தூரம் டிராவல் பண்றாங்க அப்படின்னா அவங்க போற இடத்துக்குலாம் சாப்பாடு கட்டிட்டு போக முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற மாதிரி பஸ், ட்ரெயின் அந்த மாதிரி போக்குவரத்து வசதிகள் அப்ப இல்ல. ஒண்ணு மாட்டு வண்டியில போவாங்க, இல்ல நடந்து போவாங்க. அப்ப அவங்க அங்கங்க எல்லாத்தையும் தூக்கிட்டு போக முடியாது. அப்படி வர்றவங்களுக்கு இப்போ அந்தந்த ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, யாராவது உணவு சாப்பிடுறதுக்காக வெயிட் பண்றாங்க அப்படின்னா அவங்கள கூப்பிட்டு அவங்களுக்கு சாப்பாடு போடுவாங்களாமா. நான் வாசிக்கிறேன் கேளுங்க. நெடும்பயணம் மேற்கொள்பவர்களால் தமக்கு தேவையான உணவுப் பொருட்களை உடன் கொண்டு செல்வது என்பது இயலாத செயல். அவ்வாறு உணவின்றி பயணம் மேற்கொண்டு வருபவர்களுக்கு வழியில் உள்ள வீடுகளில் உள்ளோர் உணவளிப்பர். சங்ககால தமிழர்கள் பசியென்று வருபவர்களை வரவேற்க வீட்டு வாயிலில் காத்திருப்பர். இரவில் வாயில் கதவை அடைக்கும் முன் விருந்தினர் யாரேனும் உள்ளனரா என பார்ப்பர். அவ்வாறு இருப்பின் வரவேற்று உணவளிப்பர் என்பதை நற்றிணை பாடல் மூலம் அறியலாம். இப்ப இந்த விளக்கத்தை கொடுத்துட்டு இது எந்த பாடல் மூலியமா சரிங்க யார் எந்த நூல் மூலியமா அறியலாம் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இவங்க பாடலே கொடுத்திருக்காங்க பாருங்க. கோவலர் மழவிடை பூட்டிய குழா ஐ தீம்புலி செவி அடை தீர்த்தேக்கிளை பகுக்கும் புள்ளி நல் நாட்டு விருந்தினர் இரவில் காலம் கழித்து வரினும் மனமகிழ்ந்து விருந்தோம்பினர். இரவில் வீட்டிற்கு வரும் விருந்தினருக்கு நெய் கலந்த இறைச்சியை சமைத்து கொடுப்பது அன்றைய வழக்கமாகும். அப்ப நற்றிணை பாடல்களையும் கொடுத்திருக்காங்க உணவளிக்கணும் நைட்ல வர்றவங்களுக்குன்னு. அதே மாதிரி இரவுல வீட்டுக்கு வர்றவங்களுக்கு நெய் கலந்த இறைச்சியை சமைத்து கொடுக்கறது அன்றைய வழக்கமா இருந்தது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இது பாத்தீங்கன்னா அன்றைய வழக்கு. பசி என்று வந்தவர்களை வெளியே நிற்க வைத்து விட்டு தாம் மட்டும் உணவு உண்பதை விரும்ப மாட்டார்கள். அடுத்து இதனையே விருந்தோம்பல் முறை என்று தமிழர்கள் வகுத்திருந்தனர். விருந்தினரிடம் முகமலர்ச்சியோடு கூடிய இனிய சொற்களை கூறி கண்ணில் காணும்படி தமக்கு நெருக்கமாக இருக்க செய்து கன்று ஈன்ற பசுவை போல அன்பு காட்டி நெகிழச் செய்வர். விருந்தினர் மனம் மகிழும்படி விண்மீன்கள் போன்ற ஒளி வீசும் கிண்ணங்களில் பல வகையான உணவினை படைப்பர். தமிழர்கள் தமது வீட்டிற்கு வருபவர்களுக்கு உணவளித்த பிறகே தாம் உண்ணும் வழக்கத்தை கொண்டிருந்தனர். ஒரு நாள் சென்றாலும், இரு நாள் சென்றாலும், பல நாள் பலரோடு சென்றாலும்
முதல் நாள் போன்றே இன்முகத்துடன் வரவேற்று விருந்தோம்புவர் என்பது ஔவையார் பாடல் மூலம் அறியலாம். இப்போ ஒவ்வொரு பேராகிராஃபும் கொடுத்து இந்த குணநலன் யாருடைய பாடல் மூலியமா தெரிஞ்சுக்கலாம். இங்க நம்ம பார்த்தோம் நற்றிணை மூலியமா தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு. இந்த உணவு வந்து கரிசோரல சமைச்சு போடுவாங்க அப்படின்னு சொன்னது இங்க அகநானூறு மூலியமா தெரிஞ்சுக்கலாம். அதே போல ஔவையார் வந்து இங்க ஒண்ணு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. தயவு செஞ்சு நோட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். ஔவையார் பாடல் மூலம் அறியலாம். ஆயர்கள் மாடு மேய்க்க புறப்படும் போது உணவினை மூங்கில் குழாயில் எடுத்துட்டு போவாங்களாமா. அத மாட்டினுடைய கழுத்துல கட்டி காட்டு வழியே செல்லும் போது அந்த வழியா பசியோடு வருபவர்களுக்கு தாம் வைத்திருக்கக்கூடிய உணவினை பகிர்ந்து கொடுப்பார். என்ன ஒரு பழக்கம் பாத்தீங்களா தமிழர்களுக்கு. பழந்தமிழ் இலக்கியத்தில் உணவு சமைக்கும் முறைகளை மடைநூல் குறிப்பிடுகிறது. அப்போ உணவு சமைக்கக்கூடிய முறைய குறிப்பிடக்கூடிய நூல் எது? மடைநூல். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா, பாத்துக்கோங்கப்பா. உணவு பற்றிய செய்திகள் சிறுபநாற்றுப்படை, பெருங்கதை, மணிமேகலை போன்ற நூல்களிலும் கூறப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இது உணவு பற்றிய செய்திகள்னு கேட்டிருக்காங்க. அது வந்து உணவு சமைக்கும் முறைகள்னு கேட்டிருக்காங்க. முறை மடைநூல். இதுவே சமைக்கக்கூடிய செய்திகளை பத்தி சொன்னது. உணவு பற்றிய செய்திகள், சமைக்கிறது கிடையாது, உணவு பற்றிய செய்திகள். சமைக்கிறது சொன்னது மடைநூல். உணவு பற்றிய செய்திகள் வந்து அது ஒரு பெரிய கதை, சின்னதெல்லாம் கிடையாது, சிறுகதை கிடையாது, பெருங்கதை, மணி சொல்லுவா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? உணவை பத்தி அது ஒரு பெரிய கதை, சின்ன கதை கிடையாது, சிறுகதை கிடையாது, பெருகதை, மணி சொல்லுவா. அப்ப சிறுங்கிறது சிறுபநாற்றுப்படை, பெருங்கிறது பெருங்கதை. சரிங்களா? பெருங்கதை சிறுகதை, சரிங்க. பெருங்கதை சிறுபநாற்று படைய, அந்த சிறிய படைய பத்தி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி மணி சொல்றான். உணவு சமைக்கிறது எப்படி, அந்த சிறுபநாற்று படைக்கு எப்படி உணவு கொண்டு போறது அப்படிங்கறத நான் உங்களுக்கு விளக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க. காலத்துக்கும் நிலத்துக்கும் ஏற்ற உணவுகளை அந்நூல்கள் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இது மட்டும் கொஞ்சம் குழப்பின மாதிரி சொல்லிட்டேன், ஒரு இதை சொல்றேன் பாருங்க. அது ஒரு பெரிய கதை. பழங்காலத்துல அந்த சிறிய படைக்கு எப்படி உணவு கொடுத்தோம் அப்படிங்கறத பத்தி மணி சொல்றான். ஓகேங்களா? வல்லன்மை. பெற்ற பெருவளத்தை தக்கோருக்கு பகிர்ந்தளிப்பதே வல்லன்மை ஆகும். இந்த பண்பு அரசர் பின்பற்ற வேண்டிய பண்புகள்ல தலையாயது. கல்வி, தருகன், இசை, கொடை ஆகிய பெருமித பண்புகளில் ஒன்றாக வள்ளல் தன்மை. அரசர் அப்படின்னாவே என்ன பண்ணணும்? மத்தவங்களுக்கு கொடுக்கணும். கொடுத்தா மட்டும்தான் அவன் அரசனுக்குரிய பண்புகள்ல இருக்கான்னு அர்த்தம். சேர, சோழ, பாண்டிய ஆகிய மூவேந்தர்களும் குறுநில மன்னர்களாகிய கடையெழு வள்ளல்களும் வாரி வழங்கும் வள்ளல் தன்மை கொண்டவர்களா விளங்கினாங்க அப்படிங்கிறத இலக்கியங்கள் பெருமிதத்தோட சொல்லுது. இது பாருங்க, குறுநில மன்னர்கள் மொத்தம் கடையெழு வள்ளல்கள் மொத்தம் 7 பேர் இருக்காங்க. அந்த 7 பேரை கொடுத்திருக்காங்க. இது ஈஸியா எப்படி நீங்க வந்து அவங்க ஆட்சி செய்த பகுதி, வள்ளல் தன்மை, அவங்க யாரு எதுக்கு கொடுத்தாங்க, என்ன கொடுத்தாங்க அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. இப்போ பழனி வந்து சொல்றான், டே பழனி அங்க பேய் வருதுடா அப்படின்னு சொல்றான். இல்ல பழனி அப்படிங்கிறது வந்து இந்த பழனி மலை. ஓகேங்களா? பேய்ங்கிறது பேகன். பழனி கிட்ட வந்து பழனி சொல்றான், டே அங்க பேய் வருதுடா அப்படிங்கிறான். ஓகேங்களா? உடனே டே அது பேய் இல்லடா மயில் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனேயே இந்த பேகன் என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா மயிலுக்கு போர்வையை எடுத்து போத்தி விடுறான். சரிங்களா? பேகன் அப்படிங்கிறவன பேயின் தான் வந்து பழனி கூப்பிடுவான். டே பழனி அங்க பேய் வருதுடா அப்படின்னு சொல்லி சொல்றான் நம்ம பழனி பேகன் கிட்ட. அதுக்கு பேகன் இருந்துட்டு, டே அது பேய் கிடையாதுடா, மயில் தான் வருது அப்படின்னு சொல்லி பேகன் போய் தாங்கிட்ட இருந்த போர்வையை எடுத்து மயிலுக்கு போத்தி விடுறான். ஓகேங்களா? பழனி பேகன் போர்வைய போத்தி விடுறான். சரிங்களா? அடுத்து பாத்தீங்கன்னா பாரி பரம்பு. அந்த ரைமிங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பாரி பரம்பு மலையில இருக்கக்கூடிய முல்லை கொடி பூவை வந்து முல்லை கொடிய பறிச்சு தேர்ல எடுத்துட்டு வர்றாங்க. ஓகேங்களா? பாரி பரம்பு மலை மேல இருக்கக்கூடிய முல்லை கொடிய பறிச்சு தன்னுடைய தேர்ல கொண்டு வர்றான். சரிங்களா? அப்ப இதுவும் முடிஞ்சிருச்சு, இதுவும் முடிஞ்சிருச்சு. அடுத்து திருமுடிக்காரி.
திருமுடிக்காரி பாத்தீங்க அப்படின்னா அந்த திருமுடி வந்து பாத்தீங்கன்னா மலை மாதிரி மேல நோக்கின மாதிரி, ஒரு படத்துல வடிவேலுக்கு கூட மேல அப்படியே கூரா வந்து வளருந்தான முடி, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த திருமுடி பாத்தீங்க அப்படின்னா மலை மாதிரி நீட்டமா வளருது. அந்த முடிய பார்த்துட்டு குதிரை வந்து அது சாப்பிட வருது. ஏதோ வைக்கப்போர் மாதிரி ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படிங்கிற மாதிரி குதிரை வந்து சாப்பிட வருது. ஓகேங்களா? சாப்பிட வருதுங்கிறதுக்காக அந்த திருமுடிய, அந்த மலை மாதிரி வளர்ந்தத அந்த குதிரைக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எல்லாத்தையுமே திரும்ப திரும்ப சொல்லி பார்த்தாதான் ஞாபகத்துக்கு இருக்கும். ஆய் அண்டிரான், இது பாருங்க இன்னும் சூப்பரா இருக்கும். டே டே அங்க பாழ பொதிய மலையில நீல நாகம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நீல நாகத்தின் உடையை இறைவனுக்கு போட்டி மகிழ்ந்தவர். ஆய் டே ஆயி, ஆய் அப்படிங்கிறது ஒரு பேரு. ஆய், பொதிய மலையில ஏதோ அண்டி கிடக்குதாமா நீல நாகம், நம்ம போய் அடிச்சுட்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. நான் சொல்ற ஷார்ட்கட் வந்து ஞாபகத்துக்காக சொல்றேன். ஓகேங்களா? நீங்க இந்த வார்த்தைகளை மனப்பாடம் பண்ணணும். இந்த வார்த்தைகளை நீங்க ஷார்ட்கட்டோட இணைச்சு சொல்லி பார்க்கணும். சரிங்களா? அடுத்து அதியமான் பாத்தீங்கன்னா தகடு மாதிரி ஒரு தட்டு இருக்கு. அந்த தட்டுலதான் அரிய வகையான நெல்லிக்கனிய வச்சு ஔவையாருக்கு கொடுக்கறாங்க. சரிங்களா? அதியமானு தகடு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தட்டுலதான் அரிய நெல்லிக்கனிய ஔவைக்கு வச்சு கொடுக்கறாங்க. நல்லி கண்மர மலை அப்படிங்கிற இது பாத்தீங்கன்னா கண்டீர மலையா? ஓகே, நல்ல கண்ணு, நல்லிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்ல கண்ணு இருந்தாதான் சரி. நல்ல கண் வந்து பாத்தீங்கன்னா மலைவாழ் மக்கள் அனைவருக்கும் இருக்கு. ஏன்னா அவங்க வந்து எல்லா பொருள்களையுமே நமக்கு கொடுப்பாங்க. நல்ல கண்ணு மலைவாழ் மக்களுக்கு தான் இருக்கு. நல்ல கண்ணு மலைவாழ் மக்களுக்கு இருக்கு. அதியமான் வந்து அரிய நெல்லிக்கனிய தகடு போல இருக்கக்கூடிய தட்டுல வச்சு கொடுத்தாங்க. வல்வில் ஓரி, ஒருத்த வந்து கத்திக்கிட்டே இருக்கான் வள்ளு வள்ளுன்னு. டே வள்ளு வள்ளுன்னு கத்தன உனக்கு கொன்னே விடுவேன் அப்படிங்கிறான். சொல்லிட்டு உனக்கு என்ன இப்ப வலிக்குதா, அந்த வலியை நான் இப்ப குறைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு யாழை மீட்ட ஆரம்பிக்கிறான். யாழ் மீட்டுவாங்க தானே அந்த வாசிக்கிறது. ஒரு படத்துல வந்து பொழுதுனிக்கும் ஏதாவது மியூசிக் போட்டாங்க அப்படின்னா ஒரு மாதிரி அருவருக்கிற மாதிரி இருக்குமே, பல பேர் மறந்துடுச்சு, சூர்யா படம். அப்போ வல்வில் ஓலி அப்படிங்கிறது டே கொன்னுடுவேன் அந்த வில்லு வாசிக்காத அப்படிங்கிறாங்க. சரி வில்லு வாசிக்கலாம் பரவாயில்ல, நான் யாழை மீட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை மீட்டுறாங்க. அப்போ பேகன் வந்து பழனி மலையில இருக்கக்கூடிய மயிலுக்கு வந்து போர்வை தந்தான். பாரி பரம மலைக்கு போய் முல்லை போல படர்ந்திருக்கக்கூடிய அந்த கொடிகளை தேர்ல எடுத்துட்டு வந்தான். திருமுடி வந்து தலையில மலை மாதிரி வளர்ந்துருக்கு, அது குதிரைகளுக்கு உணவா கொடுக்கறான். ஆய் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொதிய மலையில அண்டி இருக்கக்கூடிய நீல நாகத்தினுடைய உடைய இறைவனுக்கு போர்த்தி விடுறான். நீல நாகத்தை அடிக்கிறான்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்க நீல நாகம் அப்படின்னு நினைச்சாவே நீங்க பொதிய மலையில ஆய் அண்டிரான் அப்படின்னு ஈஸியா உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். நான் கொஸ்டின் கேட்கும் போது டெஸ்ட்டுக்கு வைக்கும் போது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா எப்படி ஞாபகம் வருதுன்னு பாருங்க. நல்ல கண்ணு தெரிஞ்சாதான், நல்ல கண்ணு வந்து யாருக்கு தெரியும்? மலைவாழ் மக்களுக்கு நல்ல கண்ணு தெரியும். டே வள்ளு வள்ளுன்னு கத்தனா உனக்கு கொன்னுடுவேன், வள்ளு வள்ளுன்னு கத்தனா உனக்கு கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா அந்த வில்லு வாசிக்கிறதுனால, இந்த இடத்துல வில்லு இருக்கு, வில்லு வாசிக்கிறதுனால நான் கொன்னுடுவேன்னு இவன் சொல்லிட்டு வேற ஒருத்தர் என்ன பண்றான்னா யானை மீட்ட ஆரம்பிக்கிறான். சரிங்களா? அப்போ கடையெழு வள்ளல்கள் இப்படிதான் நீங்க படிக்கணும். அடுத்து இந்திய பண்பாட்டிற்கு தமிழகத்தின் கொடை. தமிழர்கள் மிக சிறந்த பண்பாட்டையும் நாகரிகத்தையும் உடையவர்கள். இதனை உலக வரலாற்று ஆசிரியர்கள் ஒருமனதாக ஏற்றுக்கொள்கின்றனர். தமிழர்கள் இந்திய பண்பாட்டு வளர்ச்சிக்கு வழங்கியுள்ள கொடை அளவிடற்கரியது. மொழி கொடை. மொஹஞ்சதாரோ, ஹரப்பா போன்ற இடங்களில் பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே திராவிடர்கள் மிக உயர்ந்த நாகரிகத்துடன் வாழ்ந்ததை அறிகிறோம். வடநாட்டு மொழிகள் பலவற்றிலும் தென்னாட்டு மொழிகள் அனைத்திலும் தமிழ் சொற்களை இன்றும் காண முடிகிறது. இந்தியாவிற்கு வெளியே கடல் கடந்த நாடுகள் இல்லாமல், சரிங்க, கடல் கடந்த நாடுகள் எல்லாவற்றிலும் இந்திய நாகரிகத்தோடு பரவியுள்ள மொழி தமிழ் மொழியே. வேத காலத்திலேயே சமஸ்கிருதத்தில் தமிழ் சொற்கள் கலந்திருந்தன என்பதனையும் அறிய முடிகிறது. சமய பண்பாட்டு வளர்ச்சிகளை எடுத்துக்காட்டும் அழகிய சின்னங்கள் தமிழகத்தின் வானுயர்ந்த திருக்கோயில்களாகும். திருக்கோயில்கள் பழங்காலத்தில்
பண்பாட்டு மையங்களாக கலைக்கூடங்களாக திகழ்ந்தன. இந்த கோயில் கட்டடக்கலை, சிற்பக்கலை, ஓவியக்கலை இதெல்லாமே நிறைந்திருக்கு. பாண்டிய, பல்லவ, சோழ மன்னர்கள் எண்ணற்ற கோயில்கள் எழுந்தன. இதெல்லாமே ஜஸ்ட் நீங்க வாசிச்சுக்கோங்க. ஓகேங்களா? வாசிச்சுக்கோங்க. வயது என்பது உயிரோடு கூடிய உடலுக்கு உண்டு என்றும் ஆன்மாவிற்கு இல்லை என்றும், ஆன்மாதான் எதிலிருந்து வந்ததோ அதிலே சேர முயன்று வருதலை மையமாகுதல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த இடங்கள் பெரும்பாலும் கோயில்களாகவே இருந்தன. அதாவது கோயில்கள் ஆன்மா லயமாகும் இடங்களாக திகழ்கின்றன. எனவே கோயில்களை ஆலயங்கள் என அழைக்கின்றன. கோவில்களில் கலைகள் வளர்ந்து சிறந்தாலும் மக்கள் அவற்றை கண்டு மகிழ்ந்தாலும் கோயில்கள் நுண்கலைகள் வளர்கின்ற இடமாக திகழ்கின்றன. தேவார, திருவாசக பாடல் சிவன் கோவில்களிலும் 4000 திவ்ய பிரபந்தம் வைணவ கோயில்களிலும் பாடப்பெற்றன. இப்ப தேவார, திருவாசகம் எந்தெந்த கோயில்கள்ல பாடப்பட்டிருக்கு? சிவன் கோயில்கள்ல. இதுவே 4000 திவ்ய பிரபந்தம் வைணவ கோயில்கள்ல பாடப்பட்டிருக்கு. கோயில் திருமுறைகள் வளருமிடமா இருந்திருக்கு. மழை, புயல், வெள்ளம் போன்ற காலங்களில் மக்களுக்கு புகலிடமாக திகழ்ந்தவை திருக்கோயில்களாகும். மேலும் திருமணம், விழாக்கள் போன்றவை கோயில்கள் மண்டபங்களில் நடைபெற்று வந்த நிலை இப்ப இருக்கிறதா. தமிழர் வாழ்வு கோயிலோடு இணைந்ததாகவே அமைந்திருந்தது. ஔவையார் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றார். அப்போ ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என குறிப்பிட்டது யார் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஔவையார். ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆலயம் தொழுவது சாலயம் நன்று என்பது யாருடைய கூற்று? இக்கோயில்கள் வாயிலாக ஆன்மீகம் வளர்ந்து மக்களிடையே ஒற்றுமை ஓங்கி மனிதநேயம் மலரும் இடமாக திருக்கோயில்கள் திகழ்ந்தன என்பதை அறிகிறோம். திருமேனிகள் என்றும், அதாவது இறைவன் திருமேனி, இதெல்லாம் ஜஸ்ட் நீங்க வாசிச்சுக்கோங்க. ஓவியம். மொழி தோன்றுவதற்கு முன்பே ஓவியம் தோன்றியது எனலாம். ஓவிய எழுத்துக்கள் இன்றும் மொழி எழுத்துக்களாக பயன்படுத்தப்படுவதை ஜப்பான், சீன மொழிகளில் காணலாம். பண்டைய தமிழர்கள் கற்பாறைகள், கோயில்கள், ஓவியங்களை வரைஞ்சாங்க. வண்ணம் தீட்டப்பட்ட ஓவியம் கோவில் சுவர்கள்ல, மேல்கூரை, விகாரங்கள்ல வரைந்திருந்தனர். இதன் வாயிலாக இதிகாச புராண காட்சிகள் ஓவியங்களா விளக்கப்பட்டிருக்கு. தஞ்சை பெரிய கோயிலில் ராஜராஜ சோழன் வரலாற்று நாடக காட்சிகள் இன்றும் இருப்பதை காண முடிகிறது. பண்டைய தமிழர்கள் நாட்டியம். பண்டைய தமிழர்கள் நாட்டிய கலையில் சிறந்து விளங்கினர். நாட்டியம் என்பது இசையோடு கூடிய கூத்து. சிலப்பதிகாரம் கூத்து வகைகள் பற்றி இயம்புகிறது. கூத்து வகைகளை பற்றி கூறக்கூடிய நூல் எது அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. சிலப்பதிகாரம். ஓகேங்களா? நாட்டிய கலையில் சிறந்து விளங்கினாங்க. நாட்டியம் அப்படிங்கிறது இசையோடு கூடிய கூத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கட்புலனாகும் இன்பத்தை தருவது ஆடற்கலை. உடற்சோர்வு, மனச்சோர்வை நீக்கும். வடிகால் ஆடல் பாடல் என்றால் மிகையாகாது. பண்டைய காலத்தை ஆடல் நிகழ்வதற்கு அரங்குகள் இருந்தன. மர நிழல்கள்லயும், தெருக்கள்லையும், கோவில் முற்றத்திலையும், மாட மாளிகைகளையும், மண்டபங்களையும் மகளிர் சிலம்பொலிக்க ஆடினர். கைவழி கண்களும் கண்வழி மனமும் செல்ல ஆடுதலே ஆடலின் நுட்பமாகும். கூற்று காரணத்துல இது கேட்கலாம். ஆடல் அல்ல, சரிங்க, கண்ணு வரிசை தெரியல. ஆடவல்ல நடன மகள் விரலி என்று அழைக்கப்பட்டாள். ஆடக்கூடிய நடன மகள், பெண்களை நடன மகள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. விரலின்னு சொன்னாங்க. ஆடக்கூடிய நடன மகளை விரலினும், நடன மகன கூத்தன் அப்படின்னும் அழைச்சாங்க. வள்ளி கூத்து முருகனை வழிபட்டு ஆடும் குன்றக்குறவை, திருமாலை வழிபட்டு ஆடும் ஆய்ச்சியர் குறவை, பெண்கள் கைகோர்த்து ஆடும் குறவை கூத்து. இதெல்லாம் ஒவ்வொரு கொஸ்டின். துணுக்கை கூத்து, குணலை கூத்து போன்றவை இலக்கியங்களில் காணப்படும் கூத்து வகைகளாகும். சிவன் ஆடுகின்ற கூத்து தாண்டவம். சைவ பெருமக்கள் இறைவனை ஆடும் கடவுளாக, அம்பல கூத்தனாக, ஆடல் வல்லனாக, நடராசனாக போற்றி வணங்கினர். வைணவ பெருமக்களும் திருமாலை குழலூதி கோபியருடன் ஆடும் கண்ணனாக போற்றினர். அடுத்தது இறைவனை ஜஸ்ட் நீங்க சும்மா விட்டுருக்கிறது, கோடு போட்டிருக்கிறத ஒரு நீங்க வாசிடுங்க. தமிழ்நாட்டு திருக்கோயில்களில் நடன மாந்தர்கள் பலர் நாட்டிய நிகழ்ச்சிகளை நிகழ்த்தி இருக்கிறார்கள். இவர்கள் இறைவனின் திருவிளையாடல் காட்சிகளை நாட்டியமாடி மக்களை பக்தி பரவசப்படுத்தி இருக்கிறார்கள் என்பதும் கல்வெட்டுக்கள் வாயிலாக அறிய முடிகிறது. இந்நடன மாந்தர்களின் நடன காட்சிகள் கோயில்களில் சிற்பங்களாக வடிவமைக்கப்பட்டுள்ளன. இறைவனையும் ஆடல் அரசனாக பார்த்தது
நம் தமிழர் சமுதாயம் காலை தூக்கி நின்றாலும் நடராச திருமேனி நடன கலைக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்திய பெருநாட்டிற்கு தமிழக பரத கலை ஒரு சிறந்த கொடை என்றால் மிகையாகாது. விழாக்கள் திரைக்கடலோடியும் திரவியம் தேடு அப்படின்னு சொல்லி அவையார் சொல்லியிருப்பாங்க. தமிழ் மக்கள் உழைப்பையே செல்வமாக கொண்டு வாழ்ந்தனர். இந்திய பெருநாட்டுக்கு தமிழரது வழிபாட்டு முறைய வழிகாட்டியா இருந்தது. வேளாண்மை செழிக்க உதவிய காவிரி ஆற்று ஆடி மாதம் 18ஆம் நாள் ஆடிப்பெருக்காக கொண்டாடி நாடும் வீடும் சிறக்க அருளுமாறு வேண்டி வழிபடுகின்றனர். கண்ணாடி பொல்லாதான், கண்ணு சரியா தெரியல. கிராமிய விளையாட்டு பண்டைய தமிழர்களிடையே வீரமும் விளையாட்டும் இணைந்தே இருந்தன. மற்போர் விற்போர் வீர விளையாட்டாகவே நிகழ்ந்தன. ஊசல் போன்றவை பெண் குழந்தைகளுக்கு அம்மானை ஊசல் போன்றவையும் ஆண் குழந்தைகளுக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேர் போன்றவை விளையாட்டாக இருந்தது. அப்ப இது கேட்பாங்க, பெண் குழந்தைகளுக்கான விளையாட்டு என்ன? அம்மான ஊசல், ரெண்டே ரெண்டு தான். ஆனா ஆண் குழந்தைகளுக்கு சிற்றில் சிறுபறை சிறுதேர், சிற்றில் சிறுதேர் சிறுபறை போன்றவை ஆண்களுக்கான விளையாட்டா இருந்திருக்கு. தமிழர் கூடி சேர்ந்து விளையாடும் விளையாட்டுக்கள் மூலம் ஒற்றுமையும் கூடி வாழும் ஆர்வமும் பெருகி நாட்டுப்பற்றையும் மொழிப்பற்றையும் வளர்த்தது எனலாம். பண்டைய தமிழரின் வீர விளையாட்டில் ஜல்லிக்கட்டும் ஒன்று. இதை சங்க காலத்தில் ஏறு தழுவுதல் என்பர். அடக்க முடியாத காளைகளை அடக்கி பரிசாக பெண்களை மணப்பர் பண்டைய தமிழர்கள். இந்த விழா தற்போது காணும் பொங்கல் என்று தமிழகத்தில் ஜல்லிக்கட்டாக நடைபெறுகிறது. எந்த விழாவில் நடைபெறுது ஜல்லிக்கட்டு அப்படின்னு சொல்லி பொங்கல்ல என்னவா நடைபெறுது? காணும் பொங்கல் அன்னைக்குதான் ஜல்லிக்கட்டு வருது. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கப்பா. இந்திர விழா மருத நில கடவுள் இந்திரனை வழிபட்ட மக்கள் இந்திரன் கேளிக்கைகளில் மகிழ்ந்திருப்பதை போலவே தாங்களும் மகிழ்ந்திருக்க விரும்பி வசந்த காலத்தின் முழு நிலா நாளை இந்திர விழாவாக கொண்டாடி மகிழ்வர். இது கேட்பாங்க. வசந்த காலத்தின் முழு நிலா நாளைதான் இந்திர விழாவா கொண்டாடி மகிழ்வாங்க. இதுவே இந்திர விழா எந்த நாள்னு கூட இருக்கும், அது நீங்க தமிழ் படிக்கும் போது உங்களுக்கு அதுல தெரியும். பல மேடைகளில் இசையும் கூத்தும் நடைபெறும். இவ்விழா சங்க காலத்தில் சிறப்புற்று இருந்தது என்பதை சிலப்பதிகாரம் வாயிலாக அறிகிறோம். இந்திர விழா எதுல சொல்லப்பட்டிருக்கு? சிலப்பதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. திருக்குறள் உலக பொதுமறையாம் திருக்குறள் தமிழர்களின் கொடை. மருத்துவம் சித்த மருத்துவம் என்னும் மூலிகை மருத்துவத்தை உலகிற்கு வழங்கியவர்கள் தமிழர்கள். இசை தமிழிசை தமிழர்களின் பண்பட்ட உணர்விற்கு சிறந்த எடுத்துக்காட்டு. கப்பல் கட்டுமானம் பன்னெடுங்காலத்திற்கு முன்னரே கப்பல் கட்டுமானத்தையும் தொழில்நுட்பத்தையும் அறிந்திருந்தனர். ஒரு பாக்ஸ் கொஸ்டின். பரதநாட்டியத்தில் ஒரு முக்கிய கூறான கை அசைவுகளை சமஸ்கிருதத்தில் ஹஸ்தம் என அழைப்பர். அப்ப ஹஸ்தம்னு எதை சொல்றாங்க? பரதநாட்டியத்தில் இருக்கக்கூடிய ஒரு கை அசைவ. ஹஸ்தம் அப்படிங்கிறது எந்த மொழிச்சொல்? சமஸ்கிருத மொழிச்சொல். இதெல்லாம் ஒரு கேள்வி, ஒவ்வொரு விஷயமும் ஒரு கேள்விதான். இதை தமிழில் முத்திரை என்பர். பரதநாட்டியத்தில் அடவு அபிநயம் இரண்டிற்கும் முக்கியமானது முத்திரைகளாகும். கை விரல்களின் பல்வேறு நிலைகளாலும் அசைவுகளினாலும் பொருள்படவும் அழகிற்காகவும் அபிநயத்தையே கை முத்திரை அல்லது ஹஸ்தம் எனலாம். பரதத்தில் அபிநயத்திற்காக பயன்படும் கை அசைவுகளை ஒற்றை கை, இணையா கை, இரட்டை கை, இணைந்த கை என இரண்டாக பயன்படுத்துகின்றனர். இவை தவிர அபூர்வ முத்திரைகளும் உண்டு. இதெல்லாம் கூற்று காரணத்துல கேட்கலாம். சரிங்களா? மண்டபங்கள், நூற்றுக்கால் மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், இசை தூண்கள் போன்றவை தமிழர்களின் கொடையாகும். லெசன் முடிஞ்சிருச்சு. அப்படியே புக் பேக்கும் பார்த்தலாம். சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பண்பாடு என்ற சொல்லை தமிழில் முதலில் அறிமுகப்படுத்தியவர் டி.கே. சிதம்பரநாதர். எல்லாம் ஷார்ட்கட் சொல்லியிருக்கப்பா, பாத்துக்கோங்க. குறிஞ்சி முல்லை மருதம் நேரில இது ஏற்பாடு பாலை. இதுக்கு ஏதோ ஒரு ஷார்ட்கட் வச்சேன், இப்ப மறந்துருச்சு. நீங்க அந்த வீடியோ பாருங்க, உங்களுக்கு ஃபுல்லா ஷார்ட்கட்ல வந்துரும். சரிங்களா? எல்லாம் இதுக்கு மட்டும் நான் குறிஞ்சி முல்லைக்கு மட்டும் முடிஞ்ச நான் ஷார்ட்கட் எதை போடுறேன். கீழ்காண்பனவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணை. குறிஞ்சி சிறுபொழுதுல யாமம் தான் வரும், முல்லை மாலை தான் வரும், மருதம் வைகரை வரும். ஆனா பாலை ஏற்பாடு பொருந்தாத இணை. சரிங்களா? கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தியுள்ள இணை.
பாரி முல்லைக்கு தேர் ஈந்தவன். சரியாக பொருந்தியுள்ள இணை. நான் என்ன சொன்னேன்? பேகன் பேயி போய் என்ன கொடுத்தான்? மயிலுக்கு போர்வை கொடுத்தான்னு சொன்னேன். ஆயண்டி இது அடிச்சான், பாம்பை அடிச்சான், நீலநாக பாம்பை அடிச்சான்னு சொன்னேன். அதியமான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சரிங்க, அதியமான் வந்து பகடு மாதிரி இருக்கிற தட்டுல அவ்வைக்கு நெல்லிக்கனியை வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்கட் சொன்னோம். இப்படிதான் நீங்க ஷார்ட்கட் வந்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆனா பாரி பாத்தீங்கன்னா பரம்பு மலை மேல இருக்கக்கூடிய அந்த முல்லைப்பூ எல்லாத்தையும் தேர் வச்சு இழுத்துக்கிட்டு வந்தான்னு சொன்னா, அப்ப பாரிங்கிறது முல்லைக்கு தேர் ஈந்தவன். இதுதான் சரி. இப்போ அடுத்து பொறுத்துகளை பாத்தீங்க அப்படின்னா இதுல பாருங்க, தொண்டி. தொண்டி என்ன இருக்கு? தொண்டினா திண்டிஸ். ஒண்ணுக்கு ஆன்சர் என்ன? 3. முசிறி அப்படின்னா முசிரிஸ். 2க்கு ஆன்சர் என்ன? ஆக்கு ஆன்சர் என்ன? 1. பொற்காடு அப்படின்னா என்ன? பகரி. அப்போ 3க்கு ஆன்சர் என்ன? 4. குமரிக்கு ஆன்சர் என்ன? கொமாரி. 4க்கு ஆன்சர் வந்து 2. சரிங்களா? அப்போ தொண்டி, திண்டிஸ், முசிறி, முசிரிஸ், பொற்காடு, பகடு, சரிங்க, பகரி, குமரி, கொமாரி. குமரி பகரின்னு எழுதிடாதீங்க. பொற்காடு தான் பகரி, குமரி தான் கொமாரி அப்படின்னு சொல்லி வரும். சரிங்களா? அடுத்து சரியான ஆன்சர் வந்து இதுதான். கிமு பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த புகழ்பெற்ற கிரேக்க மருத்துவர் ஹிப்பாக்ரேட்டஸ். பண்பெனப்படுவது பாடறிந்து ஒழுகுத. நம்ம பன் எப்படி இருக்கும்? ஜாமுத்தனா பண்ணு மாதிரி தான் களி இருக்கும், வலிஞ்சு ஓடுன்னு சொன்னோம். அப்ப களித்தொகை. பின்வரும் கூற்றையும் அதன் காரணத்தையும் படித்து விடை குறிப்பை தேர்ந்தெடுக்க. கூற்றுக்கான இப்படிதான் கேட்பாங்க. உலகம் என்பது உயர்ந்தோர் மேற்றை என தொல்காப்பியம் கூறுகிறது. காரணம், நல்ல வழிமுறைகளை பின்பற்றி பண்பாட்டில் சிறந்து விளங்குபவர்களே உயர்ந்தவர்கள். ஓகேங்களா? அப்ப என்னது? கூற்று காரணம் சரி. ஆன்சர் வந்து நான் மார்க் பண்ணல. கூற்று காரணம் சரி. 10 பாட்டில் உள்ள ஆற்றுப்படை நூல்களின் எண்ணிக்கை 5. அடுத்து, பொன், செம்பு ஆகிய உலோகங்கள் மீது பொறிக்கப்படுகின்ற எழுத்துக்கள் பட்டயங்கள். சரியான விடை தேர்ந்தெடுத்து எழுதுக. தொல்காப்பியம் கூறும் புறத்திணைகளின் எண்ணிக்கை 12. புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை. மன்னனின் வீரம், கொடை, புகழ் முதலியவற்றை சிறப்பித்து கூறுவது வாகை திணை. பொருந்தாத காதலை பெருந்திணை என்று கூறுவர். லெசன் ஃபுல்லா ரீட் பண்ணி பாருங்க. இது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விளக்கம் இருக்கு. இப்ப 2 என்ன? புறத்தார் யாவருக்கும் புலப்படும் ஒழுக்கத்தை பற்றி கூறுவது புறத்திணை தான். பொருந்தா காதலை பெருந்திணை என்று கூறுவர். ஏற்கனவே ரொம்ப வீடியோ லென்த் ஆயிடுச்சு, அதனால நான் திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணல. ஒரு புக்கை படிச்சு பார்த்து அது ஏன் தப்பு அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. சோழர் கால கிராம ஆட்சி முறையை பற்றி அறிய உதவும் கல்வெட்டு உத்திரமேரூர் கல்வெட்டு. இதோட இந்த லெசன் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுது. ஃபுல்லா ஷார்ட்கட்டோட சொல்லி இருக்கிறோம். இது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டினியூவா வந்து நீங்க இந்த வீடியோவை பார்த்து நோட்ஸ் எடுத்து படிக்கும் போதுதான் இந்த லெசனை உங்களால ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ண முடியும். எக்காரணத்தை கொண்டும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும். ஷார்ட்கட் எல்லாமே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டு இருக்கு. இன்னைக்குதான் ஸ்டார்ட் ஆயிருக்கு. நான் அதனுடைய டெலகிராம் லிங்கை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன். ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து அதுல என்ன படிக்கணும், எப்ப டெஸ்ட், என்னெல்லாம் படிக்கிறதுக்கு எந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும், ஷார்ட்கட் என்ன, எல்லாமே உங்களுக்கு அதுல அப்டேட் வந்து உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? இதே போல அடுத்த லெசன்ல உங்களை பாக்குறேன். தேங்க்யூ.